बीजापुरगदेक्षुकार्मुकरुजा चक्राब्जपाशोत्पलव्रीह्यग्रस्वविषाणुरत्नकलशप्रोद्यत्कराम्बोरुहः ध्येयो वल्लभया सपद्मकरया श्लिष्टोज्ज्वलद्भूषया विश्वोत्पत्तिविपत्तिसंस्थितिकरो विघ्नेशमिष्टार्थद। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। गुरुरादिरनादिश्च गुरुः परमदैवतं गुरोः परतरं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆச்சாரிய கிருபையினாலே மீண்டும் ஒரு சத்சங்கம். ஆத்மபோதம் அப்படிங்கிற பிரகரண கிரந்தம், அதை பற்றி அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஒரு 16 ஸ்லோகங்கள், முதல் 16 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கிறோம். அதோடைய தொடர்ச்சியாக மேலே பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ரீகேப் மாதிரி 16 ஸ்லோகங்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாக மேல் கொண்டு தொடரலாம். இந்த பிரகரண கிரந்தத்தை நம்ம பேசுறதுக்கு எடுத்துட்டதுக்கு காரணம், என்னதான் நாம் வைராக்கியம் பக்தி இது ரெண்டும் தான் பிரதானம் அப்படின்னு வச்சுட்டாலும், அது ரெண்டுத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது எது சாஸ்வதமானது எது சாஸ்வதம் இல்லாதது அப்படிங்கிற விவேகம் வந்துடுத்து அப்படின்னாலே ஞான வைராக்கியம் அதுவாகவே சித்திச்சுடுறது அப்படிங்கிறது தான் காரணம். எது நித்தியமான வஸ்து எது அனித்தியமான வஸ்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற விவேகம், அந்த விவேக புத்தி ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்படிங்கிற காரணத்தினால் அதை கொடுக்கக்கூடியது இந்த புஸ்தகமாக இருப்பதால், யாரொருத்தரும் மோட்சத்தை அடைய வேண்டும் என்று விருப்பமுள்ள எவரொருத்தரும் இந்த புஸ்தகத்தை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படிங்கிறதாக முதல் ஸ்லோகத்திலேயே ஆச்சாரியால் சொல்லியிருப்பதாலும் இந்த புஸ்தகத்தை, இந்த பிரகரண கிரந்தத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல் ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் அதிகாரியை சொன்னார். யாரெல்லாம் இந்த புஸ்தகத்துக்கு அதிகாரி அப்படின்னு சொன்னார். மெயினாக வேதத்தில் யாருக்கு அதிகாரம் இல்லையோ, யாரு வேதாந்தங்களை படிக்க முடியவில்லையோ, யாருக்கு வேதாந்தம்லாம் புரியலையோ, யாருக்கு கதைகளின் மூலமாக விஷயங்களை தெரிவிக்க முடியுமோ அவர்கள் எல்லாருமே அதிகாரிகள் தான் அப்படிங்கிறத முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஞானம் மட்டும்தான் மோட்ச சாதனம் அப்படிங்கிறத அடுத்து வந்த ஸ்லோகங்களில் ஆச்சாரியால் நமக்கு சொன்னார். 2வது ஸ்லோகத்திலிருந்து 5வது ஸ்லோகம் வரைக்கும் பாகஸ்ய வஹ்னிவத்து அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு சமையல்ல எப்படி அக்னி வேண்டுமோ அதுபோல் ஞானம் இருந்தால்தான் மோட்சம் சித்திக்கும். அதே போல ஞானம் அடையாமல் கர்மாவை மட்டும் செய்து கொண்டே வருவதால் கர்மாவுக்கும் அஜ்ஞானத்துக்கும் விரோதம், பரஸ்பர சம்பந்தம் இருக்கு, விரோதம் இல்லை. விரோதம் இல்லாததுனால அந்த ஞானம் ஏற்படாமல் கர்மாவை மட்டும் ஒருவன் செய்து கொண்டு வருவானேயானால் ஞானம் இல்லாத செய்யக்கூடிய கர்மா அவனுக்கு மோட்சத்தை தராது. ஞானம் அவசியம், மோட்ச சாதனம் ஞானம் அப்படிங்கிறத 3வது ஸ்லோகத்தில் சொன்னார். மேகத்தை சூரியன் மறைத்திருப்பது போல இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நீக்க வேண்டும், அப்போ ஞானம் சித்திச்சிடும், அப்போ மோட்சத்துக்கு அதிகாரியாக ஆகிவிடுவான்ங்கிறத 4வது ஸ்லோகத்தில் சொன்னான். இந்த தேகம் நான் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை தேத்தாங்கொட்டையை போல கதக ரேணுவத்து அப்படின்னு 5வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியர்கள் விவரணம் பண்ணினான். எப்படி ஒரு தேட்டாங்கொட்டையை நம்ம தண்ணியில் போட்டால் அது தந்த அழுக்கு, தண்ணியில் இருக்கக்கூடிய அழுக்காறுகளையும் எடுத்து விட்டு தானும் கரைந்து விடுமோ, அது போல நமக்குள்ள இருக்கக்கூடிய அஜ்ஞானம் என்னும் அழுக்காறுகளை எடுத்து விட்டு அந்த எண்ணமும் மறைந்து விடுகிறது. அப்புறம் சம்சாரத்தினுடைய சுவாவத்தை சொல்ல ஆரம்பிச்சார். இந்த சம்சாரம்னு சொல்றோமே, இந்த உலக விவகாரம், இந்த லோக விவகாரத்தினுடைய விஷயங்களை ஆச்சாரியர்கள் 6வது ஸ்லோகத்திலிருந்து சொல்ல ஆரம்பிச்சா, சம்சாரம் ஸ்வப்ன துல்யோகி அப்படின்னு ஆரம்பிச்சார். ஸ்வப்னம் போல இந்த சம்சாரம், எப்படி சொப்பன வாழ்வு அப்படி இருக்கோ அது போல சொப்பனத்தில் ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆனால் திடீர்னு எந்திரிச்சிட்டா அந்த சொப்பன வாழ்க்கை மறைந்து விடுகிறதோ அது போல தான் இந்த சம்சாரம்
அப்படிங்கிறத ஆச்சாரியால் நமக்கு எடுத்து காட்டினா 6வது ஸ்லோகத்தில். ஒரு கடற்கரையோரமாக நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு சிப்பி, அதை பார்த்து வெள்ளி நினச்சிக்கிறோமே, அதுபோல் இந்த சம்சாரத்தை உண்மை நீ நினச்சிக்கிற, ஆனால் கையில் எடுத்து பார்த்தா அது வெறும் சிப்பி தானப்பா, அது வெள்ளி இல்லை அப்படின்னு 7வது ஸ்லோகத்தில் சுப்திகா ரஜதம் யதா அப்படின்னு சொன்னான். அதை இன்னும் சொல்லும்போது சம்சாரம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ல நீ பார்க்குறிய இதெல்லாம் புத்புதானீவ வாரிணி அப்படின்னு 8வது ஸ்லோகத்தில் சொன்னால், தண்ணீர் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர்லேருந்து பபுள் எப்படி உண்டாகி பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகி அப்புறம் திடீர்னு அந்த பஸ்ட் ஆகிடுறதோ அதுபோல தான்ப்பா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிறது உனக்கு வெவ்வேறாக தெரியறது. ஆனால் புத்புதானீவ வாரிணி அப்படின்னு 8வது ஸ்லோகத்தில் சொன்னான். ஹாட்டகே கடகாதிவத்து, தங்கத்தம் அதாவது ஒரு வளையல்ல இருக்கக்கூடிய தங்கம் போல, செயின்ல இருக்கக்கூடிய ஒரு தங்கம் போல, தங்கம் ஒன்று தான், அதனுடைய நாமரூபங்கள் வேறாக இருக்கிறது அப்படிங்கிறதாக நமக்கு இருக்கக்கூடிய நாமரூப வித்தியாசத்தை 9வது ஸ்லோகத்தில் சொன்னார். யதாகாஷே ஹிருஷிகேஷான்னு சொல்லிட்டு ஒரு கட்டம், அந்த கட்டத்தினுடைய எக்ஸாம்பிள் ஒரு குடத்தை வச்சுட்டு ஒரு பானை, மண்பானையை வச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். மண்பானைக்குள்ளே இருக்கக்கூடிய வெற்றிடம், மண்பானையை உடச்சிட்டா கூட அந்த வெற்றிடம் சஞ்சலமே இல்லாமல் அசைவே இல்லாமல் அங்கேயே அப்படியே இருக்கிறது. கட்டாகாசம் வேறு ஆகாசம்னு இருந்தது, மகா ஆகாசமாக ஒரே ஆகாசமாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறத 10வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் சொன்னான். ரசவர்ணாதி பேதவத்து அப்படின்னு ஒரு சர்பத் கதையெல்லாம் நம்ம கூட பேசினோம். எப்படி ஜலம் ஒன்றாக இருந்தாலும் அதில் வெவ்வேறு சிறப்பை விடும் பொழுது அது வெவ்வேறாக மாறிடுறதோ, ஒன்று லெமன் ஜூஸுங்கிறோம், ஒன்று பிளாக் கரண்ட்டுங்கிறோம் இல்லையா, வெவ்வேறு எசன்ஸை அதே தண்ணியில் ஆட் பண்ணும்போது அதனுடைய நாம ரூப ரசம் டேஸ்ட் கூட மாறிடுறது. லெமன் ஜூஸ்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, பிளாக் கரண்ட்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, மேங்கோ சிரப்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, இப்படி. ஆனால் அதில் எல்லாத்துக்கும் அடிப்படை ஜலம். ஜலத்தில் இதை கலக்கிற மாதிரி நமக்கு ஜாதி நாம ரூப பேதங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பேதங்களே கிடையாது, இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது ஆத்மா அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம் இந்த சரீரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது சரீரம் போகாயத்தனம் அப்படின்னார். போகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாக, ஒரு வஸ்துவாக இந்த சரீரம் இருக்கிறது. சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது போக சாதனம் அப்படின்னு அப்புறம் சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி பேசினார். ஸ்தூல சரீரம் வெறும்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறது. போகாயத்தனம் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது இந்த ஸ்தூல சரீரம். சூக்ஷ்ம சரீரம் என்பது போக சாதனமாக இருக்கிறது, அந்த அதை போகம் செய்வதற்கு ஒரு சாதனமாக இருக்கிறதுன்னு சொன்னார். அப்புறம் காரணோபாதி பற்றி சொன்னார். அனாதியாக இருக்கக்கூடிய அவித்யை தான்ப்பா காரண சரீரம்னு காரண சரீரத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். எப்படி ஒரு ஸ்படிக மாலையவோ ஸ்படிக லிங்கத்தையோ நம்ம ஒரு நீல வர்ணம் பட்டுல வச்சோம்னா அது நீலம் போல தெரிகிறது, ஆனால் ஸ்படிகம் நிறமற்றது. ஸ்படிக மாலையோ ஸ்படிக லிங்கமோ ஒரு பட்டின் மேல வைக்கும் பொழுது நீலவஸ்திராதி யோகேன ஸ்படிகோ யதா அப்படின்னு 15வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் எடுத்து காமிச்சா. இப்படி ஆத்மாவாகத்தான் நீ இருக்கிறாய், ஆனால் வெவ்வேறு விஷயங்களை உன் பேரில் நீ ஆரோபித்துக் கொள்கிறாய் அப்படிங்கிறதாக சொன்னார். 16வது ஸ்லோகம் பார்த்தோம். சமயம் குறைவாக இருப்பதால் அதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஸ்லோகம் பாதியில் முடிச்சுட்டு இந்த சத்சங்கத்தில் பேசலாம் அப்படின்னு போன சத்சங்கம் நம்ம பூர்த்தி பண்ணியிருந்தோம். விவிச்சியா தண்டுலம் யதா, எப்படி மேலே இருக்கக்கூடியதை எடுத்து விட்டால் நெல் பிரிக்க பிரிக்க உள்ளுக்குள்ள அரிசி இருக்குமோ அது மாதிரி இந்த பஞ்ச கோஷங்களை எக்ஸ்பிளைன் பண்ணினார். பஞ்சீகரணம்ங்கிற கான்செப்ட் எல்லாம் போன சத்சங்கத்திலேயே நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷனை தான் இந்த சத்சங்கத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 16வது ஸ்லோகத்திலிருந்தே தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். வபுஸ்துஷாதிபிஹி கோஷைர்யுக்தம் யுக்தவகாததா ஆத்மானமந்தரம் சுத்தம் விவித்யாத் தண்டுலம் யதா. இதை அப்படியே பிரித்து கொண்டு போகும்பொழுது உள்ளுக்குள்ள நமக்கு உண்மையான வஸ்து வெளிப்படும். வெளியில் இருக்கக்கூடிய அன்னமய கோஷம், அதற்கப்புறம் இருக்கக்கூடிய பிராணமய கோஷம், அதை தாண்டி இருக்கக்கூடிய மனோமய கோஷம், அப்புறம் இருக்கக்கூடிய விஞ்ஞானமய கோஷம், அப்புறம் இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷம். இந்த பேர்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம் சார். ஆனால் இது இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்? இந்த பேர்லாம் எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கா. அன்னமய கோஷங்கிறா, பிராணமய கோஷங்கிறா, மனோமய கோஷங்கிறா. இது இருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அழகான ஸ்லோகங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் ஆத்ம போதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் இல்லை, ஸ்வாத்ம நிரூபணம்னு ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். அதிலிருந்து இந்த இப்போ வரக்கூடிய 5 ஸ்லோகங்கள் நான் சொல்ல போகிறேன்.
வபுரிதம் அன்னமயாக்கிய கோஷோ நாத்மா ஜடோ கடப்பிராயः பிராக் உற்பத்தேः பశ్చాத் தத் அபாவஸ்யாபி திருஷ்யமானத்வாத். எப்படி ஒரு மண்பானைக்கு மண்பானைங்கிற உருவம் இருக்கிறதோ அப்படி ஒரு உருவம் தான் இந்த அன்னமய கோஷம். ஒரு மூக்கு இருக்கு, 2 கண்ணு இருக்கு, ஒரு வாய் இருக்கு, 2 காது இருக்கு, தலை இருக்கிறது, தலை மேல முடி இருக்கு, இப்படிலாம் வெளிப்புறமாக தெரிகிறதே, இதுதான் அன்னமய கோஷம். இந்த சரீரம் வளரும், வளர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு தேயும். ஷீரியத்தே இதி ஷரீரஹா. எது டீகே ஆகிறதோ அதற்கு சரீரம் என்று பெயர். அப்போ இந்த அன்னமய கோஷத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, நல்லா சாப்பிட்டோன்னா வெயிட் போடுறோம், பெருசாகிறோம், குண்டாயிடுறோம். சாப்பிடவே இல்லைன்னா ரொம்ப ஒல்லிக்குச்சியாக போயிடுறோம். அப்போ இந்த தேகம் புஷ்டியாவதற்கும் இந்த தேகம் கிருஷமாவதற்கும் இந்த அன்னம் ஆதாரமாக இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த கோஷத்துக்கு அன்னமய கோஷம் என்று பெயர். நாம் குண்டாவதற்கோ ஒல்லியாவதற்கோ இந்த அன்னம் ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வதால் இந்த வெளிப்படையாக ஊதி சுருங்கக்கூடிய இந்த தேகத்தை அன்னமய கோஷம் என்று தெரிந்து கொள். இது நம்ம எல்லாருக்குமே புரிகிறது. சாப்பிடவே இல்லைன்னா வாடி போயிடுறோம், நன்னா சாப்பிட்டோன்னா நல்லா புஷ்டியாக குண்டாயிடுறோம். அப்போ இதுதான் அன்னமய கோஷம். அடுத்தது கோஷா பிராணமயோ வாயு விசேஷ வபுஷ்ய அவச்சின்னஹா அஸ்ய கதமாத்மா ஸ்யாத் க்ஷுத் திருஷ்ணா அபியாம் உபேயுஷா பீடாம். சாப்பிட்ட உடனே ஏப்பம் வருது, பசியிலையும் ஏப்பம் வருது, சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஏப்பம் வருது, வயிற்றுக்குள்ள டொரன்னு சத்தம் கேட்கறது பசிக்க ஆரம்பிச்சுடுத்துனா. அப்போ உள்ளுக்குள்ள வாயு சுத்துறதுங்கிறது நமக்கு நன்றாக தெரிகிறது. ஜீரணமானாலும் ஒரு சத்தம் வருது, ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகிற சப்தங்கள்லாம் வயிற்றுக்குள்ள இருந்து நமக்கு கேட்கிறது. தாகமா இருக்கு அப்படிங்கிறது தெரியறது, பசியாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த பசி தாகம் இருக்கு அப்படின்னா அன்னமய கோஷம் தாண்டி பிராணமய கோஷம்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இந்த பிராணமய கோஷம் இருப்பதால் தான் உங்களுக்கு பசி தாகம் எனும் உணர்வுகள் ஏற்படுகின்றன. குருதேவ புஷ்யஹந்தாம் கேஹாதௌ யஹ் கரோதி மமதாம் ச ராகத்வேஷ விதேயோ நாசாவாத்மா மனோமயः கோஷஹ. பசி தாகம் மட்டும்தான் இருக்கிறதா? அதுக்கு அடுத்தது விருப்பு வெறுப்பு எல்லாமே இருக்கு நமக்கு. அதை தாண்டி இஷ்டம் அனிஷ்டம், இஷ்டமான பதார்த்தம் அனிஷ்டமான பதார்த்தம். சாப்பாட்லேயும் வெரைட்டிலையும் ஒரு சாய்ஸ், ஒரு ப்ரிஃபரன்ஸ். எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும், எனக்கு சூடாக சாப்பிட்டா தான் பிடிக்கும், எனக்கு ஆறி சாப்பிட்டா தான் பிடிக்கும். இந்த விருப்பு வெறுப்பு எங்கேருந்து வருது? மனோமய கோஷத்திலிருந்து வருகிறது. 5 கோஷமும் இருக்குங்கிறத ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு போகிறோம் அடுத்த ஸ்லோகத்துக்கு. அப்போ இந்த உடம்பு ஊதுறது குறையறதுங்கிறதுலேருந்து அன்னமய கோஷம் இன்னதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம், அதனுடைய சுபாவத்தை புரிஞ்சுக்கிறோம். பசி எடுக்கிறது தாகம் எடுக்கிறதுங்கிறதுலேருந்து பிராணமய கோஷம்னு ஒன்று இருக்கு, அதுதான் உள்ளுக்குள்ளேருந்து கவான் பசிக்கிறது, சாப்பிட்டுக்கிறோம், ஜீரணமாகிறது, அப்புறம் வெளியில் மலம் போகிறது. இது எல்லாத்தையும் பிராணமய கோஷம் இருந்து பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். விருப்பு வெறுப்பு, எனக்கு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும், இவாளை பிடிக்கும் இவாளை பிடிக்காது, இன்னார் வேணும் இன்னார் வேண்டாம், இது வேண்டும் இன்னது வேண்டும் இன்னது வேண்டாம் அப்படிங்கிற வேண்டுதல் வேண்டாமை, இது ரெண்டுத்திற்கும் மனசு காரணமாக இருக்கிறது. மனம் அப்படிங்கிற மனோமய கோஷத்தை சொல்லுகிறார். அடுத்தது சுப்தௌ ஸ்வயம் விலீனோ போதே வியாப்தா கலேபரம் சகலம் விஜ்ஞான சப்தவாச்சியா சித் பிரதிபிம்பான புத்திரப்யாத்மா. விஞ்ஞானமய கோஷத்தை சொல்லுகிறார். நல்ல ஆழ்ந்த தூக்கம், நிம்மதியான தூக்கம். நாமே அங்கே இல்லை, கனவுலையானு நாம் இருக்கோம். கனவு இல்லாத நிம்மதியான தூக்கம்ங்கும் போது நாமும் அங்கே இல்லை. கரெக்டாக 4:30 மணி 5:30 மணி காலத்தில் ஆயிடுச்சுன்னா முழிப்பு வருது. யார் எழுப்பி விடுறா? நம்மளை 4:30 மணி 5:30 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் இல்லைன்னா கூட 10 மணி ஆனாலும் திடீர்னு எழுந்துக்கிறோமே, ஏதோ ஒரு போத்தியம் ஏற்பட்டு எழுந்துக்கிறோமே. வெளியில் அவ்வளோ சப்தம் வைக்கிறா, அலாரம் அடிக்கிறது, ஆற்றுல டிவிலாம் பார்க்குறா, இல்லை நாம சங்கீர்த்தனம் ஓடுறது, அதெல்லாம் எதுவுமே காதுக்குள்ளே போகாமல் நம்ம நன்னா நிம்மதியாக படுத்து விசிராந்தியாக தூங்கின்னு இருக்கோம். வெளியில் எவ்வளோ பெரிய சப்தம் கேட்டாலும், இடியே இடித்தாலும் தூங்கின்னு இருக்கோம். அந்த இடி சப்தம் கூட நம்ம காதில் கேட்கலை.
நான் நான் எதை சொல்கிறோமோ அதை ஆஃப் ஆகிடுதுன்னு அர்த்தம். அதனால தான் காது கேட்கல, அதனால தான் இந்திரியம் ஸ்ரோத்ரேந்திரியம் வேலை பார்க்கவில்லை. வாசனையாக சமைக்கிறா காத்தால 5:30 மணிக்கே சக்கரை பொங்கல் கின்றா, ஆனால் வாசனையை முகரமுட மூக்கு இருக்கு, மூச்சு போயிட்டு வருது, ஆனால் சக்கரை பொங்கல் வாசனை மூக்குக்குள்ளே போகலை, தூங்கின்னு இருக்கோம். இப்படி ஒருத்தன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது யார் அவனை 5:30 மணிக்கோ 6 மணிக்கோ காத்தால 8 மணிக்கோ யார் எழுப்பி விடுறா? அப்போ ஏதோ ஒரு போத்தியம் உள்ளுக்குள்ள நடக்கிறதுனால தான் அவன் எழுந்துக்கிறான். யாரும் தட்டி எழுப்பாம அவனா திடீர்னு முழிப்பு வந்து எழுந்துக்கிறானே, இந்த முழிப்பு யார் கொடுத்தது? நீ டெய்லி காத்தால முழிக்கிறேயானால் உனக்குள் விஞ்ஞானமய கோஷம் இருக்கிறது என்று தெரிந்து கொள். ஏன்னா மனசு வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிடும். சாப்பிட்றோம் அன்னமய கோஷம் புரிகிறது, மூச்சு விடுறோம் பிராணமய கோஷம் புரிகிறது. அது பசிதாகமே பிராணமய கோஷங்கிறதா இன்னைக்கு தான் நிறைய பேருக்கு தெரியும். மூச்சு விடுறது தான் பிராணமய கோஷம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பசிதாகம் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பதே, ஆதாரபூதமாக இருப்பதே பிராணமய கோஷம்தான். விருப்பு வெறுப்பு கோபம் தாபம் இது எல்லாத்திற்கும் மனசு தான் காரணமாக இருக்கு. ரொம்ப வியக்தமாகவே தெரிகிறது. இதை யாரும் புலி போட்டு விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானமய கோஷத்துல தான் எல்லாருக்கும் ஒரு டவுட். அப்போ இந்த விஞ்ஞானமய கோஷத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, யாருமே எழுப்பாமல் நம்ம காலத்தால் நல்ல தூக்கத்திலிருந்து ஆழ்ந்த நித்ரையிலிருந்து எந்திரிக்கிறோமே, அது விஞ்ஞானமய கோஷத்தினால்தான். சுப்திகதை சுகலேஷைர் பீமனுதே யஸ் சுகி பவாமிதி ஆனந்த கோஷ நாமாசோஹங்காரஹ கதம் பவேதாத்மா. தந்திர நூல்களில் இந்த தியானம் பண்ணும் முறை ரொம்ப அழகாக விவரிக்கப்பட்டிருக்கும். தந்திர புஸ்தகங்கள் எல்லாவற்றையுமே ஒரு தியானத்துக்கு ஆதாரபூதமாகத்தான் பார்க்கும். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும், சாப்பாடாக இருந்தாலும், தூக்கமாக இருந்தாலும், நடக்கிறதாக இருந்தாலும், நிற்கிறதாக இருந்தாலும், மலமூத்திர விசர்ஜனம் பண்ணுவதாக இருந்தாலும், எல்லாத்தையும் ஒரு தியானத்தின் கண்ணோட்டத்தோடையே பார்க்கக்கூடியது தந்திரம். தந்திர புஸ்தகங்கள் இந்த தியான அபியாசங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு அபியாசம் சொல்லிக் கொடுக்கிறது, நம்ம ஆழ்ந்த நித்திரைக்கு போகிறதுக்கு ஒரு க்ஷணம் முன்னாடி நம்ம விழிப்போடு இருந்தோமே ஆனால் ஞானம் அடைந்து விடுவோம். இல்லை எழுந்துக்கிறோம் பாருங்க, அவசரமாக காலத்தால் எழுந்துக்கிறோம் பாருங்க, எழுந்துக்கும் போது ஒரு கவனத்தோடு எழுந்தோமே ஆனாலும் ஞானம் அடைந்து விடலாம். ஏன்னா படுக்கும் பொழுது இந்த அன்னமய கோஷம் முதல்ல போய் படுக்கிறது, பெட்டில் போய் படுத்துக்கிறோம், இந்த பாடி போய் பெட்டில் படுக்கிறது அன்னமய கோஷம். மேல் சுவாசம் கீழ் சுவாசமாக இருந்தது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுவாசம் சமநிலைப்படுறது, பிராணமய கோஷம் சமநிலைப்படுறது. யோசிச்சுட்டே இருக்கோம், கொஞ்ச நேரத்தில் மனோமய கோஷமும் அடங்கி போயிடுறது. அப்புறம் கனவுகள் வருது, கனவுகள்லாம் இல்லாத ஆழ்ந்த நித்ரையில் விஞ்ஞானமய கோஷமும் ஆஃப் ஆயிடுறது. தான் அப்படிங்கிற எண்ணமும் அந்த உறக்கத்தில் இல்லை. நான் தான் என்கின்ற எண்ணமும் உறக்கத்தில் கிடையாது. அப்போ அந்த ஆனந்தமய கோஷம் வரைக்கும் போய் ஆஃப் ஆயிடுறது எல்லாம். திருப்பி எழுந்திருக்கும் போது ஆனந்தமய கோஷத்திலிருந்து தான் ஆன் ஆகும். எப்படி ஆஃப் ஆச்சோ அதே ப்ராசஸ்ல தான் ஆன் ஆகும். அப்போ தூங்கிறதுக்கு ஒரு வினாடி முன்னாடி விழிப்போடு இருந்தாலும் ஞானம் அடைந்து விடலாம். எழுந்திருக்கிறதுக்கு அந்த வினாடியில் நாம் விழிப்போடு இருந்தாலும் ஞானம் அடைந்து விடலாம்ங்கிறத தந்திர நூல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அதுதான் இந்த ஸ்லோகங்கள்ல ஆச்சாரியால் சொல்றா, ஆனந்தமய கோஷம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோப்பா. எதுக்குள்ள போயிட்டு எதுலேருந்து வெளியில வர அந்த தூக்கத்துல எதுக்குள்ள போயிட்டு எதுலேருந்து திருப்பி நான் அப்படின்னு நினைச்சிட்டு நீ எந்திருக்கிறியோ அந்த நான் தான் உன்னுடைய ஆனந்தமய கோஷம். அதனாலதான் ரமண மகரிஷி நான் யார் என்று விசாரணை பண்ணுன்னு சொல்றார். நான் தான் அதுன்னு நீ சதா ஜபம் பண்ணிட்டே இருன்னு நிசர்கதத்த மகாராஜர் சொல்றார். இது என்ன காரணம்னா இதுதான் காரணம். யார் தூங்க போனா, எப்படி தூங்கினோம், நல்லா தூங்கினோன்னு சொல்றோம், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து எந்திரிச்சேன்னு சொல்றோம். யார் தூங்கினா, எங்க தூங்க போனோம், எதுக்குள்ள போனோம், எதுக்குள்ள போய் தூங்கினோம், எதிலிருந்து வெளியில வந்தோம் தெரியாது. அதை தெரிந்து கொள்வதில்தான் ஆனந்தமய கோஷம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதை தெரிந்து கொண்டால் அப்புறம் நித்திய ஆனந்தம்தான். அப்புறம் சுக துக்க துவந்துவமே கிடையாது. சுகம் துக்கம் மானம் அபமானம் சீதம் உஷ்ணம் துவந்துவமே கிடையாது. எல்லாம் ஒரே ஆனந்தமயம் தான், நித்திய ஆனந்தம் தான். இப்போ இந்த 16 ஸ்லோகங்கள்ல
நாம் தெரிந்து கொண்ட விஷயங்களை சங்கிரகமாக பார்த்துட்டோம். இன்னைக்கு புது ஸ்லோகம் இப்போலேருந்து ஆரம்பிக்கிறோம். 17வது ஸ்லோகம். சதா சர்வகதோப்யாத்மா ந சர்வத்ராவபாசதே புத்தாவேவாவபாசேத ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத். ஒரு சப்தமும் ஒரு வார்த்தையும் முக்கியம் இந்த ஸ்லோகத்தில். சதா, முதல் வார்த்தை சதா. சதானா என்ன? எப்பொழுதும். நேற்றுக்கு வரைக்கும் தான் நான் ஆத்மாவா இருந்தேன், இல்லை இன்னையிலிருந்து தான் நான் ஆத்மாவாக ஆக ஆரம்பித்தேன், இல்லை நாளையிலிருந்து நான் ஆத்மாவாக ஆகி விடுவேன் அப்படிங்கிறதாக இல்லாமல் சதா. இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, நேற்றைக்கின்னு தனியாக ஒன்று கிடையாது, இன்றைக்கின்னு தனியாக ஒரு வஸ்து கிடையாது, நாளைக்கின்னு தனியாக ஒரு வஸ்து கிடையாது. அந்த நேற்று இன்று நாளைங்கிறத புரிஞ்சுக்கிறதே ஆத்மாதான். இது நேற்றைக்கு, இது இன்றைக்கு, இது நாளைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆத்மாதான் புரிந்து கொள்கிறது. ஆழ்ந்த நித்ரையில திரும்பி அதே எக்ஸாம்பிள் தான். ஆழ்ந்த நித்ரையில நேற்றுக்கும் தெரியறதா, இன்னைக்கும் தெரியறதா, நாளைக்கும் தெரியறதா? காலமே தெரியலையே. தான் இல்லாத பொழுது, நான் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாத பொழுது காலமே நமக்கு தெரிவதில்லையே. நேற்றைக்கா இன்றைக்கா நாளைக்காங்கிற காலமே நமக்கு தெரியவில்லையே. அப்ப அந்த நேற்று இன்று நாளைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நான் அப்படிங்கிற உணர்வு அவசியமாகிறது. அதை புரிந்து கொள்வதே ஆத்மாதான். அதை புரிந்து கொள்வதே, சதாங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிறதே ஆத்மாதான். ஏன்னா நேற்றைக்கின்னு தனியா ஒரு ஆள் கிடையாது. நேற்றைக்கு அப்படின்னு இதை தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பூத பவ்ய பவத் பிரபவே நமஹா அப்படிங்கிற 4வது நாமா நமக்கு சொல்லி கொடுக்கறது. அந்த பரமாத்மாவை நாம் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சராக சொல்கிறோம். சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய ஹிந்து மதம் மற்ற மதங்களை காட்டிலும் எவல்யூஷனரி ஸ்டேஜில் ரொம்ப தூரம் போயிடுத்து அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில ஆரம்ப நிலை மதங்களில் பாஸ்ட் டென்ஸுக்குன்னு ஒரு கடவுள், ப்ரெசன்ட் டென்ஸுக்குன்னு ஒரு கடவுள், ஃபியூச்சர் டென்ஸுக்குன்னு ஒரு கடவுள். ஏன்னா சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அது அவளுக்கு சொல்லி கொடுத்து தான் ஆகணும். எடுத்தோன்னா பெரிய கிளாஸ் எடுத்தோன்னா அவளுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ நீ முதல்ல பாஸ்ட் டென்ஸை புரிஞ்சுக்கோ, அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸை புரிஞ்சுக்கோ, அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸை புரிஞ்சுக்கோ. தனித்தனியாக புரிஞ்சுட்டியா? இப்போ பாரு, அந்த ஃபியூச்சர் தான் அப்படியே ப்ரெசண்ட்டாக வருது, அந்த ப்ரெசண்ட் தான் அப்படியே பாஸ்ட்டாக போயின்னு இருக்கு அப்படின்னா புரியறது. இதை முதல்ல இடத்துலயே சொன்னோன்னா கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பாஸ்ட் டென்ஸை நன்னா புரிஞ்சுண்டு, ப்ரெசன்ட் டென்ஸை நன்னா புரிஞ்சுண்டு, ஃபியூச்சர் டென்ஸ் தனித்தனியாக புரிஞ்சுண்டு, அப்புறம் 3 ஒன்று தான்ப்பா, எல்லாம் அப்படியே சுற்றி வந்துட்டே இருக்கு, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னா அப்புறம் அவளுக்கு புரியாது. அதுபோல இங்கே ஆச்சாரியால் ரொம்ப பொறுமையாக ஆரம்ப கட்டத்திலிருந்து ஆரம்பித்து சின்ன சின்னதாக ஒன்று ஒன்றா சொல்லிக்கொண்டே வருகிறார். பூத காலமாக, பவிஷ்யத் காலமாகவும், நடந்து கொண்டிருக்கக்கூடிய வர்த்தமான காலமாகவும் பரபிரம்மம் தான் இருக்கிறதுங்கிறத விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பார்க்குறோம். ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ண சஹஸ்ரநாமம் ஒரே சஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். ஏன்னா வேதாந்தத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். அப்போ இந்த சதா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? நேற்றைக்கு, இன்றை, நாளை என்று இல்லாமல் 3 வேளைகளும் சேர்த்து இருக்கக்கூடியது சதா. சதா சர்வகதோபி ஆத்மா ந சர்வத்ர அவபாசதே. சர்வகதா, எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பொருள். எல்லா நேரத்திலும் இருக்கக்கூடிய பொருள்னு சொல்லியாச்சு. நேரத்துக்கே அதுதான் ஆதாரபூதமாக இருக்கிறதுன்னு சொல்லியாச்சு. ஏன்னா தூக்கத்தில் நமக்கு டைம் தெரியல. ஆத்மா அப்படிங்கிற போத்தியம் ஏற்பட்டால்தான், நான் அகம் அப்படிங்கிற போத்தியம் ஏற்பட்டால்தான் நமக்கு காலம் தேசமே புரிகிறது. முதல்ல காலத்தை சொல்லிட்டார், இப்போ தேசத்தை சொல்றார். சர்வகதோபி ஆத்மா, காலதேசாச்சாரம்னு சொல்றோம் இல்லையா? காலதேச வர்த்தமானம் அப்படிங்கிற பதம் இருக்கு இல்லையா சம்ஸ்கிருதத்தில். முதல்ல காலத்தை சொல்லிட்டா, இப்போ தேச இதுவை சொல்றார், பேராமீட்டரை சொல்றார். சர்வகதோபி ஆத்மா, சர்வகதா, எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது ஆத்மா. எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியது, எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது. இந்த இடத்துல தான் உண்டு. பெட்ரூமுக்கு போனாதான் ஆத்மா தெரியும், இல்லை பூஜை ரூமுக்கு போனாதான் ஆத்மா தெரியும், இல்லை அந்த கோவிலுக்கு போனால் மட்டும்தான் ஆத்மா தெரியும்.
இல்லை அந்த குருநாதர் சந்நிதியில் உட்காண்டாதான் ஆத்மா தெரியும், பாத்ரூமுக்கு போனால் ஆத்மா தெரியாதுங்கிறது கிடையாது. சர்வகதோபி ஆத்மா, எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது ஆத்மா. ந சர்வத்திர அவபாசத்தே. ஆனால் எனக்கு தெரியலையே சார், சதாங்கிறேள், சர்வத்திரங்கிறேள், சர்வகதோங்கிறேள், சர்வகதாங்கிறேள், எனக்கு அந்த ஆத்மா புலப்படவில்லையே, எனக்கு நான் தான் ஆத்மா என்பது தெரியவில்லையே. அதான் இங்கே ஆச்சாரியால் சொல்றா, சதாவாக அந்த ஆத்மா இருந்தாலும், சர்வகதா அப்படிங்கிற ஸ்டேஜில் அந்த ஆத்மா இருந்தாலும், ந சர்வத்திர அவபாசத்தே, எல்லாருக்கும் எல்லா இடத்திலும் அந்த ஆத்மா பிரகாசமாக தெரிவதில்லை. ஏன் தெரியவில்லை, தெரியலைங்கிறது நமக்கு புரியறது. அதனால தான் நம்ம ஆத்மபோதம் கேட்கறதுக்கு வந்திருக்கோம். எல்லா இடமும் ஆத்மாதாங்கிறது புரிஞ்சுடுத்துனா ஆத்மபோதம் தனியாக உட்காந்து கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆத்மபோதம் அந்த புக்கினுடைய எசன்ஸாகவே நாம் மாறிவிடுவோம். ஏன் தெரியல? புத்தாவேவ அவபாசேத, புத்தியில் மட்டும்தான் அது தெரியும். ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத், ஒரு சுத்தமான கண்ணாடி இருக்கிறது, அந்த சுத்தமான கண்ணாடியில் ஒரு பிரதிபிம்பம் தெரிவது போல, சுத்தமான கண்ணாடியில் பிரதிபிம்பம் தெரிவது போல இந்த ஆத்மாவை நாம் பார்க்க முடியும் புத்தியில். புத்தியில பார்க்க முடியும் ரிஃப்ளெக்ஷனை. ஆனால் புத்தி ஆத்மா கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. புத்தியில அதனோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்க முடியும். ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியை நீங்க வெளியில எடுத்துன்னு போறீள், வெளியில சூரியன் பிரகாசிக்கிறார், அந்த கண்ணாடியில சூரியனுடைய பிம்பத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்காக கண்ணாடியை சூரியன் சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. ஆனா அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் தான் இந்த கண்ணாடியில் விழுகிறதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எப்படி சூரியனுடைய பிரதிபிம்பம் இந்த கண்ணாடியில் விழுகிறதோ அதுபோல அழுக்கார்கள் இல்லாத ஸ்வச்ச சுத்தமான வஸ்து, ஸ்வச்சமாக இருக்கக்கூடிய அழுக்கார்கள் இல்லாத இடத்தில் அந்த புத்தியில் இந்த ஆத்மா பிரதிபிம்பவத்து, ரிஃப்ளெக்ஷன் போல தெரியும். ரிஃப்ளெக்ஷன் போல் தெரியும், ரிஃப்ளெக்ஷன் தான். மனோபுத்தியஹங்கார சித்தானி நாகம் சொல்றார் இல்லையா, சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். நிர்வாண சட்கத்தில் ஆச்சாரியாலே தான் சொல்றா, மனசு புத்தி அகங்காரம் மூணும் நான் கிடையாது. மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம், நான் கிடையாது. புத்தி ஆத்மா கிடையாது. ஆனால் புத்தியில் அதனுடைய பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். புத்தியில் மட்டும்தான் அதனுடைய பிரதிபிம்பம் தெரியும். அப்போ ஆத்மாவோட குவாலிட்டிஸ் பாருங்கோ. இந்த ஆத்மா சதா இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, சர்வகதா எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய வஸ்து. எதற்குள்ளாக போய் ஒளிஞ்சின்னு இருக்குன்னா இந்த அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய. அதைத்தான் 16வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் எப்படி உமியை பிரித்து உள்ளுக்குள்ளேருந்து எடுக்கிறோமோ அது போல ஒவ்வொரு கோஷமாக பிரித்தோமானால் உள்ளுக்குள்ளே கடைசியாக இருக்கக்கூடியது அது ஒன்று தான் அப்படின்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த எக்ஸாம்பிள் வச்சுட்டு. அப்போ எப்படி ஒரு கண்ணாடியில் சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரிகிறதோ அந்த பிரதிபிம்பம் சூரியனாக ஆக முடியாது, ஆனால் சூரியன் இருக்காருங்கிறதுக்கு ருஜுப்படுத்திக்க முடியுமோ, அப்படி ஆத்மாவானது புத்தியிலே ரிஃப்ளெக்ட் ஆகிறது. புத்தாவேவ அவபாசேத ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத் தேஹேந்திரிய மனோபுத்தி பிரகிருதிभ्यो விலக்ஷணம் தத்விருத்தி சாட்சிணம் வித்யாதாத்மானம் ராஜவத் சதா. ஒரு ராஜா இருக்கிறார், ஒரு ராஜா இருந்தார், நமக்கெல்லாம் தெரிஞ்ச ராஜா. பெருசா ஏதோ ஒரு அரண்மனை கட்டினார் அப்படின்னு அது உலக அதிசயங்கள்ல ஒன்றுன்னு இன்னைக்கு எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துன்னு இருக்கா. அந்த ராஜா கட்டினார்னு இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க. ராஜாவா அங்க வந்து பளிங்கு ஒரு பளிங்கு கல்லையும் செதுக்கினார், இல்லை ஒரு பளிங்கு கல்லையும் அவரா ஒட்டி வச்சார், அவரா வந்து பூச்சி வேலையெல்லாம் பார்த்தார். அந்த ராஜா கட்டினாருங்கிற பேரு ராஜாக்கு எப்படி ஏற்பட்டது? ராஜா அங்க வேலையே பார்க்கலையே. ராஜா வந்தார், ஒரு சாட்சி மாத்திரமா நின்னார், கிளம்பி போயிட்டார். வேலை பார்த்தது அத்தனை பேரும் அங்க இருக்கக்கூடிய சித்தாள் பெரியாள் இவாள்லாம் தான் வேலை பார்த்தா. ஆனா பேர் மட்டும் என்ன, இது அந்த ராஜா கட்டினது. அந்த ராஜா சத்தியமா
ஒரே ஒரு செங்கல் கூட அங்கே எடுத்து வைக்கல. இவ்வளவுதான் சார் ஆத்ம ஞானம்ங்கிறது, இவ்வளவுதான். இந்த ராஜாவை போல் நீங்கள் இருக்க வேண்டும். எல்லா காரியமும் நடக்கணும். எது இங்கே சித்தாள் கொத்தாள் இந்த பெரியாள்லாம் யாருன்னா நம்மளுடைய இந்திரியங்கள். அந்த ராஜா எப்படி வந்துட்டு ஒரு சாட்சி மாத்திரமா நின்றுட்டு போனாரோ, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சாஸ்வதமா அத்தனை பேர் அந்த ராஜா தான் கட்டினார், அந்த ராஜா தான் கட்டினார், அந்த ராஜா தான் கட்டினார்னு சொன்னேளோ, அதுபோல ஞானிகள் இந்த உலகத்திலே கர்மாக்களை செய்து கொண்டிருப்பார்கள் லோகக்ஷேமார்த்தம். ஆனால் அவர்கள் நிஜமாலே இந்த கர்மாவை செய்யறதில்லை. அதனால அந்த கர்மா அவர்களை போய் பற்றுவதும் கிடையாது. ராஜராஜ சோழன் இருந்தார், பெரிய கோவில் கட்டினார்னு சொல்றோம். ராஜராஜ சோழன் பெரிய கோவிலை எப்படி கட்டினார்? அவர் ஒரே ஆளா அத்தனை பெரிய வானம் தோண்டி அங்கே வந்து பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வச்சு செதுக்கி அவரே தன் கையால் அத்தனை கல்லையும் செதுக்கி அத்தனை சிற்ப வேலைப்பாடுகளையும் செய்து அப்படியே ஃபுல்லாக ஒன்மேல ஒன்றா வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரே ஆளாக பண்ணினாரா? வாஸ்தவிகமாக இப்படி ஒன்று கட்டணும்னு மனசில் சங்கல்பிச்சார். இப்படி ஒரு கோவில், சாஸ்வதமான பிரம்மத்திற்கு சாஸ்வதமான கோவில் கட்ட வேண்டும்னு சங்கல்பம் மட்டும்தான் பண்ணினார். அப்புறம் இருக்கக்கூடிய மந்திரிமார்கள், அப்புறம் இருக்கக்கூடிய சேனாதிபதிகள், அப்புறம் கீழே வேலை பார்க்கக்கூடியவா, அங்கே வேலை பார்க்கக்கூடியவா, கொத்தனார், குயவனார், இவா எல்லாருமா ஒன்று சேர்ந்து, தச்சர், அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை முடிச்சா. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றோம்? ராஜராஜ சோழன் கட்டின கோவில். ராஜராஜ சோழனுக்கு வாஸ்தவிகமா அந்த ஒரு வேலைகள்லையுமே சம்பந்தமே கிடையாது. இப்படிதான் ஆத்மா ராஜாவை போல் இருக்கிறதுங்கிறார் ஆச்சாரியால். இதை விட சிம்பிளா, இதை விட புரியற மாதிரியான எக்ஸாம்பிள் ஆச்சாரியர்களை தவிர வேற யாராலையுமே சொல்ல முடியாது. ஆத்மானம் ராஜவத் சதா. ராஜா போய் அங்க செதுக்கின்னு இருக்க மாட்டார், ராஜா போய் அங்க வந்து பெசஞ்சுன்னு இருக்க மாட்டார், அஷ்டபந்தனத்துக்கு மருந்து ராஜா செய்ய மாட்டார். இல்ல ராஜா போய் அங்க வந்து ஒரு இதையும் வந்து தூசி தட்டி இது பண்ணிட்டு இருக்க மாட்டார். ராஜா எந்த வேலையுமே செய்ய மாட்டார். எந்த வேலையும் செய்யாவிட்டாலும் இன்றைக்கு வரைக்கும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய பெயர் ராஜராஜ சோழன் கட்டியது. இதற்கு காரணம் ஆத்மா ராஜாவை போல் இருக்க வேண்டும். தனக்கு பேரில் தன் பேரில் கர்மாவை ஏற்றுக்கொள்ளாது, ஆனால் அது செய்தது அப்படின்னு ஒரு ஆரோபணம் அதுவாகவே ஏற்பட்டு விடும். இதை அவர் பண்ணினார். ஒரு மகான் இருக்கார்னு வச்சுப்போமே, ஒரு ஞானம் அடைந்த ஒரு சித்த புருஷர் இருக்கிறார், ஒரு ஞானி இருக்கிறார், ஒரு மகா ஞானி, ஒரு மகான் யோகி. அவரும் லோக சங்கிரகார்த்தம் காரியங்களை பண்ணி கொண்டுதான் இருப்பார். ஏன் அவ்வளவு தூரம் போறோம்? ஜனக மகாராஜாவை எடுத்துக்கோங்க. ராஜ்யபாரமே வகிச்சார் ஜனகர். மகாஜானி பிரம்மஜானி ஜனகர். சுகபிரம்ம மகரிஷி அவர்கிட்ட ஞானோபதேசம் வாங்கிக்கிறதுக்காக போறாருன்னு கதை. அவர்கிட்ட போய் வியாசர் அனுப்புறார். சுகபிரம்ம மகரிஷிய ஜனகர்கிட்ட அனுப்புறார் வியாசர். அவர் ராஜ்யபாரம் வகிச்சுட்டு இருக்கார். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? ஞானம் அடைஞ்சா காட்டுக்கு மேட்டுக்கு போய் ஓடி போய் உக்காந்துருவா, லோக சங்கிரகார்த்தம் வேலை பார்க்க மாட்டா, எல்லாம் அக்கடான்னு போய் உக்காண்டுருவா. கிடையாது. ஆனா இவா பார்க்குற வேலைக்கும் நம்ம பார்க்குற வேலைக்கும் 1008 வித்தியாசம் இருக்கு. ஜனகர் பார்க்கக்கூடிய வேலைக்கும் வேற ஒரு பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ பார்க்கக்கூடிய வேலைக்கும் 1008 வித்தியாசம். என்ன வித்தியாசம்? இந்த வித்தியாசம் தான். இவாள்லாம் தான் செய்கிறோம்னு கர்மாவை தன் பேரில் ஆரோபித்துக் கொள்கிறார்கள். அவ்வளோ பெரிய ராஜ்யபாரம் பண்ணினால் கூட அந்த கர்மாவை தன் பேரில் ஆரோபித்துக் கொள்வதில்லை. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், கர்மயோகத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஜெகன் நிர்வாகாதி காரியங்களில் கூட நான் பற்றப்படுவதில்லை அப்படிங்கிறார். ஏதோ ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல தான் வந்து அவர் கர்மாவால் பற்றப்படுவதில்லைன்னா புரிகிறது. ராமரா வந்தார், ராவணனை சம்ஹாரம் பண்ணினார், அந்த கர்மா அவரை பற்றாது. ஏன்னா அவதார நோக்கமே ராவண சம்ஹாரம் தான். கிருஷ்ணரா வந்தார், கம்சனை சம்ஹாரம் பண்ணினார், அது அவரை பற்றாதுன்னா புரிகிறது. அவதார நோக்கமே அதுதான். இதனால அந்த கர்மாவினால் அவர் பற்றப்படுவதில்லை. கரெக்டு. ஜெகன் நிர்வாகம் முதலிய காரியங்களை செய்தாலும், சிருஷ்டி ஸ்தித்யாதி சம்ஹார காரியங்களை செய்யும் பொழுதும் அந்த கர்மாவினால் நான் பற்றப்படுவதில்லைன்னு பகவத்கீதையில சொல்றார். எப்படி பற்றப்படாமல் இருக்க முடியும்னா, ராஜவத் சதா. அந்த பரமாத்மா ராஜாவை போல் இருக்கிறது. அதுக்கு ஒரு இந்திரியம், நமக்கு இந்திரியம் இருக்கிறது போல அவருக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பிரம்மாங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இல்லையா? சிருஷ்டிக்கு பிரம்மா. அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்தந்த வேலையை பார்க்கறது. இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்னைக்குமே அகங்காரமோ இல்லை மமதையோ அல்லது கர்மாவோ ஏற்படவே ஏற்படாது.
இதை நம்ம போன எக்ஸாம்பிள்லேயே போன சத்சங்கத்திலேயே பார்த்துட்டோம். ஒரு கத்தி எடுத்து ஒருத்தன் குத்துறான், குத்தினா அந்த கத்தி தானே, அந்த குத்தி கொலை பண்ணினது கத்தி தானே. அந்த கத்தியில வாஸ்தவிகமாக தூக்கி ஜெயிலில் போடணும், இல்லை தூக்கு மேடைக்கு அனுப்பணும், அந்த கத்தியை தானே அனுப்பணும். ஏன் அந்த மனுஷனை அனுப்புகிறான்? அந்த இன்னொருத்தனை குத்தினது கத்தி தான். அந்த கத்தி குத்தினதுனால தான் அந்த மனிதன் இறந்து போனான். ஆனால் ஜெயிலுக்கு அனுப்புறதோ மரண தண்டனை விதிக்கிறதோ கத்திக்கு இல்லையே. ஏன் கத்திக்கு மரண தண்டனை விதிக்கல? ஏன் அந்த மனுஷனுக்கு மரண தண்டனை விதிச்சான்? கத்திக்கு தான் செய்கிறோம் என்ற எண்ணம் இல்லை, குத்தினவனுக்கு தான் செய்தோம் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. இவ்வளவுதான் சார் வித்தியாசம். கத்தி வெறும் டூல். அப்ப அந்த டூல் போல நாம இருக்க வேண்டும்ங்கிறது தான் நமக்கு, அதை அந்த நிலையை அடையணும். அதுதான் கர்மா கர்ம விவேகம். எது கர்மா எது அகர்மாங்கிறத தெரிஞ்சுட்டோம்னா நம்மளும் பகவத் கைங்கரியத்தில் அல்லது பகவத் லீலையில, இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட லீலையில நாமும் ஒரு பங்காக மாறிவிடுவோம், நாமும் ஒரு கருவியாக மாறிவிடுவோம். கருவிக்கு என்னைக்குமே கர்வமே இருக்காது, கர்விக்கு என்னைக்குமே கர்வம் இருக்கும், கருவிக்கு என்னைக்குமே கர்வம் இருக்காது. கர்வத்தை விட்டுட்டோம்னா நம்ம கருவியா மாறிடுவோம், கர்வத்தை விடலைன்னா கர்வியா மாறிடுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். எப்படி ஒரு கருவி தன் பேரில் கர்மாவை ஆரோபித்துக் கொள்வதில்லையோ அதுபோல ஆத்மா இத்தனை வேலைகளை செய்கிறது, நம்மளா ஒரு ஆரோபணம் பண்ணிக்கிறோம். ஆத்மா ராஜா மாதிரி இருக்கு, எதன் பேரிலும் அது பற்றப்படுவதே கிடையாது. எப்படி ராஜராஜ சோழனுடைய பட்டாடை முதற்கொண்டு ஒரு தூசி படாமல் இருந்ததோ, ஆனா இன்னைக்கு வரைக்கும் ராஜராஜ சோழன் தான் கட்டினார்னு சொல்றோமோ, ஆனா ஒரே ஒரு தூசி கூட அவரோட பட்டாடையில படல. அதுபோல ஆத்மா நிஷ்கலங்கமாக இருக்கிறது, நிஷ்கிரியமாக இருக்கிறது. இருக்கிற இந்திரியங்கள்லாம் வேலை பார்க்கறது. அப்ப அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை பாருங்கள். ராஜவத்து சதா இந்த ஆத்மா இருந்து கொண்டே இருக்கிறது, சர்வகதா. ராஜவத்து இந்த 16-17 ஸ்லோகங்களை சேர்த்து எழுதினா 17-18. ராஜவத்து சதா சர்வகதா ஆத்மா. இப்படியாக அந்த ஆத்மாவினுடைய வெவ்வேறு விஷயங்களை சொல்லிக்கொண்டே ஆச்சாரியால் மேலே போகிறார். வியாவிருத்தேஷ்வேந்திரியேஷ்வாத்மா வியாபாரி வா விவேகினாம் திருஷ்யத்தே அப்ரேஷு தாவத்சு தாவன் நிவ யதா சசி. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உதாகரணங்களை நாம் ஞாபகம் வைத்து கொண்டாலே ஆத்மபோதம் ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிடும். டார்கெட் ஆடியன்ஸை தெரிஞ்சுண்டு டார்கெட் ஆடியன்ஸுக்கு வேணுங்கிற விஷயங்களை எவ்வளவு எளிமைப்படுத்தி தர முடியுமோ அவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஆச்சாரியால். பக்த வாத்சல்யம், நம்ம பேரில் இருக்கக்கூடிய வாத்சல்யம். ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கொடுக்க முடியாது. ஆனால் அதனால தாயார் என்ன பண்ணுவா, அந்த சாத்தை நன்னா மசிச்சு மையா கரைச்சு அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுவா. அதுதான் அந்த குழந்தையால டைஜஸ்ட் பண்ண முடியும். வேதாந்தங்களோ அல்லது நம்மளுடைய வேதமோ வேதாந்தங்களோ ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, புரியலை. இல்லை பகவத்கீதையுமே ரொம்ப பெருசாக இருக்குது சார், புரியலை. எல்லா பாஷையுமே ரொம்ப பெருசாக இருக்குது, எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்கிறது, எதுவுமே எனக்கு புரியாது, எனக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணுங்கிறவாளுக்காக தான் இந்த ஸ்லோகமே. இந்த ஆத்மபோதம்ங்கிற புஸ்தகமே என்னால் வேற எதையுமே செய்ய முடியாது சார், சிம்பிளாக எங்கேயாவது ஞானம் அடைய முடியும்னா சொல்லுங்க, அதுதான் எனக்கு வேணும். அவள் தான் இங்கே டார்கெட் ஆடியன்ஸ். கஷ்டப்படாமல் எனக்கு ஞானம் அடையணும்னு யாருக்கு ஆசை இருக்கிறதோ அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கு. நான் முன்னாடியே சொன்னது போல புண்ணியசிய பலம் இச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக, பாபசிய பலம் நேச்சந்தி பாபம் குருவந்தி யத்னதா. எல்லாருக்குமே ஈஸியாக ஞானம் அடையணும், ஈஸியாக மோட்சத்துக்கு போயிடணும், ஈஸியாக பகவானை புரிஞ்சுன்றணும், அதெல்லாம் ஈஸியாக நடக்கணும். அப்படி ஈஸியாக இருக்கணும் ஆசையாக இருக்கா, வாங்கோ உட்காருங்கோ ஆத்மபோதம் கேளுங்கோன்னு ஆரம்பித்த புஸ்தகம் தான் இந்த ஆத்மபோதம். என்னதான் ஜபதபங்கள்னு பண்ணினாலும், என்னதான் நம்ம வேத பாராயணங்கள் பண்ணினாலும், வேதத்திற்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடியது இது ஒன்றுதான். வேதத்தின் அந்தராத்மாவாக விளங்கக்கூடியது ஆத்ம ஞானம் தானே. வேதாந்தத்திற்கு அந்தராத்மாவாக விளங்கக்கூடியது ஞானம் தானே. அப்போ எனக்கு வேற எதுவுமே கஷ்டமே பட வேண்டாம், எனக்கு ஈஸியாக ஞானம் கிடைக்கணும், ஈஸியாக நான் பகவத் சாட்சா்காரம் பண்ணிடணும். பகவத் சாட்சா்காரங்கிறது என்ன, ஆத்ம சாட்சா்காரம் தான் பகவத் சாட்சா்காரம். போன சத்சங்கத்திலேயே நான் சொல்லியிருந்தேன், ஏதோ ஒரு விதிவசாத்து நீங்கள் ஒரு மகானை சந்திச்சேடானா அந்த மகான் உங்களுக்கு ஏன் உனக்கு ஞானம் வேணும்னு கேள்வி கேட்பாரே, ஆனால் பக்தி பண்ணன்னு தைரியமாக சொல்லுங்கன்னு சொன்னேன்.
பக்தி பண்ணுவதற்கு ஞானம் வேண்டும், தைரியமா கேளுங்கோ எந்த மகானை பார்த்தாலும். அப்ப இதுக்காக தான் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் பொழுது இந்த ஞானத்தை அடைவது எவ்வளவு சுலபம், அதை சுலபமாக்கி கொடுக்கறது தான் இந்த புஸ்தகம் ஆத்மபோதம். அப்போ இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்ல ஆரம்பிச்சேன். இதுல என்ன அழகான எக்ஸாம்பிள்னா, சந்திரனை சுத்தி இருக்கக்கூடிய மேகங்கள் வேகமாக நகருவதை பார்த்து சந்திரன் வேகமா நகருதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். எப்போவுமே இந்த ட்ரெயின் எக்ஸாம்பிள் சயின்ஸ் கிளாஸ்லலாம் சொல்லி கொடுப்பா. ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் பக்கத்தில் நிற்கிறது. இன்னொரு ட்ரெயின் வேகமாக மூவ் ஆகும்போது நம்ம ட்ரெயின் மூவ் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவை இதை அனுபவிச்சிருப்போம் கண்டிப்பாக. ஆனால் நம்ம ட்ரெயின் மூவே ஆகிருக்காது. மூவ் ஆனதோ பக்கத்தில் இருந்த ட்ரெயின் தான். ஆனால் அந்த ட்ரெயின் மூவ் ஆகிறத பார்த்தோன்னா நமக்கு என்ன ஒரு பிரமை ஏற்பட்டெடுத்துன்னா, நம்ம ட்ரெயின் தான் மூவ் ஆகிறதோங்கிற பிரமை ஏற்பட்டது. அதை போல சந்திரனை சுற்றி இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் வேகமாக நகருவதை பார்த்து சந்திரன் நகர்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். திருஷ்யதே அப்ரேஷு தாவத்சு தாவன்னிவ யதா சசி. சசினா சந்திரன். சந்திரனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மேகக்கூட்டங்கள் வேகமாக நகருவதை பார்த்து சந்திரன் நகருதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ, அப்படி இந்த ஆத்மா சந்திரனை போல நிஷ்கலங்கமாக இருக்கிறது, சந்திரனை போல அசையாமல் இருக்கிறது. அதன் மேல சூப்பர் இம்போஸ் ஆகி இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள், இந்த மனசு, இந்த தேகம், இந்த 5 கோஷங்கள் தான் சூப்பர் இம்போஸ் ஆகிருக்கு. அந்த ஆத்மா மேல சூப்பர் இம்போஸ் ஆகிருக்கிறது. எப்படி சந்திரன் பேர்ல இந்த கிளவுட்ஸ் சூப்பர் இம்போஸ் ஆயிருக்கோ, அதே போல இந்த ஆத்மாவின் மேல் இந்த 5 கோஷங்களும் சூப்பர் இம்போஸ் ஆகப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சூப்பர் இம்போசிஷனை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம அதற்கு மேலே இருக்கக்கூடியது நமக்கு ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சிடும். ஆச்சாரியர்கள் அதனால தான் இந்த சூப்பர் இம்போஸ் ஆகிற விஷயத்தை இத்தனை ஸ்லோகங்களில் தனியாக வர்ணிக்கிறார். 19வது ஸ்லோகத்திலேருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த சூப்பர் இம்போஸ் ஆனது தான். இந்த இந்த சந்திரனுடைய எக்ஸாம்பிள்லேருந்து இந்த சூப்பர் இம்போசிஷன் ஆரம்பிக்கிறது. இதுக்கு அத்தியாசம்னு பெயர். அபியாசம்னா எக்ஸசைஸ், அத்தியாசம் அப்படின்னா சூப்பர் இம்போசிஷன் அர்த்தம். ஒன்றன் மேல் ஒன்று சூப்பர் இம்போஸ் ஆகுது. மேகம் வந்து சந்திரன் மேல சூப்பர் இம்போஸ் ஆகிறது. சந்திரன் தான் எல்லாத்தையும் தாண்டி இருக்கு, மேகம் நமக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கு. ஆனா இந்த மேகம் அப்படி வேகமா நகர்றத பார்த்தோன்னா சந்திரன் நகர்றதோன்னு நினைச்சுக்கிறோம் நம்ம. சூப்பர் இம்போசிஷன் தான் காரணம். இப்படி ஆத்மாவாக சந்திரன் இருக்கிறது. இந்த இந்திரியங்கள், இந்த பஞ்சகோஷங்கள் இவையெல்லாம் மேகங்கள் போல் இருக்கின்றன. இப்படி இந்த சூப்பர் இம்போசிஷன் இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறத அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரார். ஆத்ம சைதன்யமாஸ்ரித்ய தேகேந்திரிய மனோதியः ஸ்வகீயார்த்தேஷு வர்த்தந்தே சூர்யாலோகம் யதா ஜனாः. அடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள். சந்திரனை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், இப்போ சூரியனை வச்சு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஸ்லோகமே எக்ஸாம்பிள் தான். அதை தான் நம்ம முதல் சத்சங்கத்திலிருந்து பார்த்துட்டு வரோம். எல்லாருக்கும் சூரியன் உதிக்கிறது, எல்லாருக்கும் சூரியன் மறையிறது. சூரியன் என்னையை மட்டும் தனியாக எழுப்பி, சுப்பிரமணியா இன்னைக்கு நான் உதிச்சுட்டேனப்பா, இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம் அப்படின்னு ஒருத்தரையா எழுப்பி சூரியன் சொல்றது கிடையாது. சூரியன் எழுந்தெடுத்து அப்படின்னோடனே டே ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு புரிஞ்சுக்கிறோம். சூரியன் மறைஞ்சிருத்து டே எண்ட் ஆகிடுதுன்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த டே டைமில் அவாவா ஒரு காரியத்தில் பிரவர்த்திக்கிறோம். உதாரணமாக நான் ஜோதிஷத்தை பிரவருத்தியாக வச்சுன்னு இருக்கேன். ஒருத்தர் ஆஃபீஸுக்கு போகிற உத்தியோகத்தை பிரவருத்தியாக வச்சுன்னு இருக்கார். ஒருத்தர் டாக்டராக இருக்கார், ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கார், ஒருத்தர் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறார், ஒருத்தர் கம்பெனி நடத்துகிறா, இன்னொருத்தர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கா. இவா எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது சூரியன் தான். இவா எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு போய் படுத்துக்கிறதுக்கு காரணமாக இருப்பதும் சூரியன் தான். சூரியன் அஸ்தமிச்சாச்சு, ராத்திரி வந்தாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு, எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு அவங்க போய் படுத்துட்டுருவா. இல்லை ஆஃபீஸ்லேருந்து வருவா, குளிப்பா, சாப்பிடுவா, போய் படுத்துட்டுருவா. ஆற்றுல வேலை பார்க்குறவா எல்லா வேலையும் தொடச்சி வச்சுட்டு போய் படுத்துட்டுருவா. இது எல்லாத்துக்கும் சாட்சிபூதமாக இருக்கக்கூடியது, இது எல்லாத்துக்கும் ஆதாரபூதமாக இருக்கக்கூடியது அந்த சூரியோதயம் தான், அந்த சூரியாஸ்தமனம் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது.
ஆனால் இந்த சூரியன் எப்படி அதற்கு காரணமாக இருக்கிறது, ஆனால் அதற்கு அது பேரில் எடுத்துக்காது இல்லையா. இப்போ இதே மாதிரி ஒரு கொலைகாரன் ஒரு கொள்ளைக்காரன் இருக்கான். இந்த சூரியன் உதிச்சதுனால தான்ப்பா இந்த கொலைகாரர்கள் கொலை செய்கிறார்கள், இந்த சூரியன் உதிச்சதுனால தான்ப்பா இந்த கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடிக்கிறார்கள், சூரியன் மறைஞ்சதுனால தான்ப்பா கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடிக்கிறார்கள்னு சொல்ல முடியுமோ? சூரியன் எப்படி எதன் மேலும் ஒட்டாமல் தான் எந்திரிக்கிறார், தான் போய் படுத்துக்கிறார், தான் உதயமாகிறார், தான் அஸ்தமனமாகிறார். ஆனால் நம்ம காரியங்களை அது இன்டைரக்டா பிரவருத்தி பண்றது, நம்மளுடைய விஷயங்கள்ல நம்மளை ஈடுபடுத்துறது அந்த சூரியோதயம் சூரியாஸ்தமனம் தான். இதே போல ஆத்மாதான் எல்லா காரியங்களையும் பிரவருத்தி பண்ணுகிறது, ஆனால் எந்த காரியத்திலும் அது ஒட்டாது. ஒரே லைட் சோர்ஸ் தான். ஸ்ரீ அண்ணா எப்பவுமே பிரவசனத்தில் சொல்ற எக்ஸாம்பிள், ஒரே லைட் சோர்ஸ் தான், ஒரே லைட் தான், ஒரே பல்பு தான். அந்த பல்புக்கு அடியில் ஒருத்தன் உட்காந்து பாகவதம் படிக்கிறான், பாகவத சப்தாகம் பண்றான், தட்சிணை வாங்கினா கிளம்பி போயிட்டான். இன்னொருத்தன் சூதாடுறான், இருந்த காசெல்லாம் இழந்துட்டான். பாகவதம் படிச்சு சம்பாவனை வாங்கிட்டு போனவன் ஆஹா ரொம்ப நல்ல லைட்டுன்னு புகழறதும் கிடையாது. சூதாடி எழுந்தவன் சார் என்ன லைட்டு, மோசமான லைட், இந்த லைட்டுனால தான் என்னுடைய காசெல்லாம் எழுந்தேன்னு சொல்றது கிடையாது. எப்படி இந்த ரெண்டு வேறு இன்சிடென்ட்ஸ்லையும் லைட்டு ஒன்றாக இருக்கிறதோ ஆனால் செய்யக்கூடிய செயல்கள் வெவ்வேறாக இருக்கின்றனவோ இதே போல்தான் நடக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த 20வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் சொல்றார் நமக்கு. தேஹேந்திரிய குணான் கர்மாண்யமலே சச்சிதாத்மனி அத்யஸ்யந்த்ய விவேகேன ககனே நீலதாதிவத். சி.வி. ராமன் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம். அந்த சி.வி. ராமனுடைய எஃபெக்டை சொல்றது தான் இந்த ஸ்லோகம். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி ஆச்சாரியர்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இப்போ நம்ம பண்ணுறதுக்கு பேர் இன்வென்ஷன் கிடையாது. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரி. நம்ம பண்ணுறதெல்லாம் டிஸ்கவரி தான். நம்ம எதையுமே இன்வென்ட் பண்ண முடியாது. புதுசாக நம்மளால் எதையுமே இன்வென்ட் பண்ண முடியாது. எதையாவது நம்ம இன்வென்ட் பண்ணுறோன்னு சொன்னால் தப்பான வாக்கியம். வி ஆர் ஒன்லி டிஸ்கவரிங் வாட் எவர் இஸ் ப்ரெசன்ட். இல்லாத ஒரு வஸ்துவை யாராலையாவது கொண்டு வர முடியுமோ? குதிரை கொம்பு யாராலையாவது கொண்டு வர முடியுமோ? அதுக்கு பேர் இன்வென்ஷன். இல்லாத ஒன்றை கொண்டு வரதுக்கு பேர் இன்வென்ஷன். இருக்கிறத இதை அதில் போட்டு அதை இதில் போட்டு இதை மாற்றி அதை மாற்றி சேர்த்து கொண்டு வர்றது டிஸ்கவரின்னு பேர். நம்ம இவாள் தான் இன்வென்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். லைட் பல்பை இன்வென்ட் பண்ணினவர் இவர். டிஸ்கவரி. எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று வாஸ்தவிகமாக இல்லவே இல்லைன்னா அதை யாராலையும் டாப் பண்ணவே முடியாது. வி ஆர் டேப்பிங் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வி ஆர் யூசிங் இட். அபாவமாக இருக்கக்கூடிய வஸ்துவை யாராலும் கொண்டே வர முடியாது. இன்வென்ஷன்ங்கிறது இப்போ நான் சொன்ன மாதிரி குதிரை கொம்பை கொண்டு வந்தால் தான் இன்வென்ஷன். குதிரை கொம்பு ஒரு சாமானே கிடையாது. அது போல இந்த டிஸ்கவரி, இது ஒரு டிஸ்கவரி. சி.வி. ராமன் நம்ம இவர் பண்ணாரு, ராமன் எஃபெக்ட் பண்ணினாரே, அது ஒரு டிஸ்கவரி. என்ன சொல்றது இந்த ஸ்லோகம்? 21வது ஸ்லோகம்னா தேஹேந்திரிய குணான் கர்மாணி அமலே சச்சிதாத்மனி. இந்த ஆத்மா 3 குணங்களை உடையதாக இருக்கிறது. சத்து, சித்து, ஆனந்தம், சச்சிதானந்தம். இப்படி சத்தா மாத்திரமாகவும் சித் ஸ்வரூபமாகவும் ஆனந்தமயமாகவும் இருக்கக்கூடிய இந்த ஆத்மா தேகம், இந்திரியம், குணம் முதலிய விஷயங்களால் அத்தியாசப்பட்டு இருக்கிறது, சூப்பர் இம்போஸ் செய்யப்பட்டு இருக்கிறது. எப்படி சூப்பர் இம்போஸ் ஆகிருக்கு எனக்கு புரியலையே அப்படின்னா, அப்பதான் இந்த எக்ஸாம்பிளை சொல்றார். ககனே நீலதாதிவத். ஆகாசம் நிறமற்றதுப்பா. நிறமற்ற ஆகாசத்தை நீ நீலவானம்னு நினைச்சுக்கிறியே, இந்த நீலம் எப்படி ஆகாசத்துல போய் சூப்பர் இம்போஸ் ஆச்சோ அதுபோல சத்து, சித்து, ஆனந்தமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவில் தேகம், இந்திரியம், குணம் என்கின்ற விஷயங்கள் சூப்பர் இம்போஸ் செய்யப்பட்டிருக்கின்றன. இதைவிட தெளிவாக யாரால விளக்க முடியும்? ஆகாசத்திற்கு நிறம் கிடையாது. It is just a superimposition of the blue color that is abundantly available on the globe, that is getting reflected on the sky. ஸ்கைல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ப்ளூ கலர் கீழே இருக்கக்கூடிய 70% ஆஃப் வாட்டரினுடைய நீலம். இதுதான் காரணம்.
எப்படி இது சூப்பர் இம்போஸ் ஆச்சோ அது போல சத்து சித்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஆத்மால தேகம், இந்திரியம், குணம் அப்படிங்கிற விஷயங்கள் போய் சூப்பர் இம்போஸ் ஆகிறது. ஆகாசத்துக்கு கலரே கிடையாது. நம்ம மேலே சயின்டிஸ்ட்லாம் அனுப்புகிறோம் இல்லையா, ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் அனுப்புகிறோம். ஏதோ நீல கலரில் இருக்கக்கூடிய ஒரு கூரையை பிச்சுண்டு யாரும் போகலை. யாராலையும் ஆகாசத்தை தாண்டி போக முடியாது, அது வேறு விஷயம். அது ஏற்கனவே நம்ம போன சத்சங்கத்தில் பார்த்துட்டோம். அப்புறம் அந்த பக்கம் ஒரு மகத் ஆகாசம் இருக்குன்னு சொல்ல வேண்டி வரும். அப்புறம் இதை லைட்டான ஆகாசம், அதை கனமான ஆகாசம்னு சொல்ல வேண்டி வரும். அதுக்கு ரெண்டுமே சேர்ந்தே இருந்துட்டு போயிடலாம்னு சொல்ல வேண்டி வரும். அந்த ஆகாசத்தை காட்டிலும் பெரியவன் யார்னா ஆத்மாதான். ஆகாசத்துக்கு தான் ஆகாசம்னு தெரியாது. நம்ம முழிச்சிருந்து வெளியில போய் பார்த்தோமே ஆனால் அது ஆகாசம் அப்படிங்கிற அந்த ஆகாசத்தையே ஐடென்டிஃபை பண்றவன் தானே அதை காட்டிலும் பெரியவன். ஆத்மன ஆகாஷ சம்பூதா வேதாந்தம். ஆத்மாவிலிருந்து தான் ஆகாசம் உண்டாகிறது. நல்ல டீப் ஸ்லீப். ஆகாசம் தெரியறதா என்ன? ஆகாசமே இல்லையே. ஆகாசத்துக்கு தான் ஆகாசம்னு தெரியாது, வாயுவுக்கு தான் வாயுன்னு தெரியாது, அக்னிக்கு தான் அக்னின்னு தெரியாது, ஜலத்துக்கு தான் ஜலம்னு தெரியாது, மலைக்கு தான் மலைன்னு தெரியாது, நிலத்துக்கு தான் நிலம் என்பது தெரியாது. இதுக்கெல்லாம் ஒரு ஆள் வந்தால்தான் இது நிலம், இது மலை, இது காடு, இது நதி, இது சமுத்திரம், இது ஆகாசம்னு சொல்லக்கூடியது ஒரு ஆள் வேண்டும். எப்படி நிறமே இல்லாத ஆகாசம் நீலவர்ணத்தினால் சூப்பர் இம்போஸ் ஆகப்பட்டு ககனே நீலதாதிவத்துன்னு எப்படி இருக்கிறதோ அதுபோல சச்சிதாத்ம ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவில் இந்த தேகம், இந்த இந்திரியம், இந்த குணங்கள்லாம் என்னன்னு சொல்றார்? சூப்பர் இம்போசிஷன். அத்தியஸ்யந்த்ய விவேகேன. இந்த அத்தியாசம் தான் காரணம், சூப்பர் இம்போசிஷன் தான் காரணம். இந்த சூப்பர் இம்போசிஷன்னால் நம்ம என்ன நினைச்சுன்றோம்? இதுதான் நிஜமான ஆத்மாவா அப்படின்னு தேகாத்ம புத்தின்னு திரும்ப திரும்ப சொல்றேனே. இந்த தேகத்தை தான் தான் என்று நினைத்துக் கொள்வது அது வெறும் ரிஃப்ளெக்ஷன் தான். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இதையே தான் விளக்கிண்டே போறார் ஆச்சாரியால். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா சி.வி. ராமன் எஃபெக்ட் இஸ் ஒன்லி டிஸ்கவரி, நாட் அன் இன்வென்ஷன்ங்கிறதுக்கு இதெல்லாம் அதே மாதிரி தான். கிராவிட்டி இஸ் வெரி வெல் எக்ஸ்பிளைன்ட், வைப்ரேஷன் இஸ் வெரி வெல் எக்ஸ்பிளைன்ட். சௌந்தரிய லஹரியில் ஆச்சாரியால் தனியாக நம்ம ஒரு சாப்டர் எடுத்து பேசலாம். ஆதிசங்கரா அண்ட் மாடர்ன் டே சயின்ஸ் தனியாக நம்ம ஒரு இது போட்டு பேசினோமே ஆனால் வி கேன் டாக் ஃபார் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் டுகெதர். ஆச்சாரியால மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் தியரியை, குவாண்டம் ஃபிசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரி வரைக்கும், வைப்ரேஷன்லேருந்து ஆரம்பித்து எலக்ட்ரிசிட்டி வரைக்கும், இந்த சி.வி. ராமன் எஃபெக்ட்லேருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும், நானோ பார்ட்டிகிள்ஸ் வரைக்கும் ஆச்சாரியால மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணினது யாருமே கிடையாது. அத்தஸ்துவாம் ஆராத்யாம் நகுஷலஹ ஸ்பந்தித்தும் அப்பி. ஸ்பந்தனம்ங்கிறது வைப்ரேஷன். சௌந்தரிய லஹரியினுடைய முதல் ஸ்லோகத்தில் சொல்றார், ஸ்பந்தனம்ங்கிற வார்த்தை வேற எந்த பாஷையிலையும் கிடையாது. வைப்ரேஷன்ங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்தை தாண்டி வேற எதுலையுமே கிடையாது. இவாள்லாம் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து அது வேற ஒரு வார்த்தையா ரூபமாக கொடுத்து நமக்கு இன்னைக்கு இங்கிலீஷ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுபாவமாகவே ஒரு பாஷையில ஸ்பந்தனம்னு இருக்குன்னா அது சம்ஸ்கிருதம் மட்டும்தான். ட்ரிகா சைவிசம் அப்படின்னு காஷ்மீர சைவம் இருக்கிறது. காஷ்மீர சைவத்தில் ஸ்பந்தகாரிகா அப்படிங்கிறது அவளுக்கு முக்கியமான புஸ்தகம். அது தனி சாப்டர், இன்னொரு முறை அதை நம்ம பார்ப்போம். ஆனால் ஆச்சாரியால மாதிரி சயின்டிஃபிக் விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணின இன்னொரு ஆச்சாரியால் கிடைக்கவே மாட்டான். அந்த அளவுக்கு சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு. சி.வி. ராமன் எஃபெக்ட் நம்மளும் ஸ்கூலில் படிச்சிருக்கோம், நமக்கு புரியலை. ஆனால் ஆச்சாரியோட ஸ்லோகத்தை படிக்கும்போது இவ்வளோதானா, இதை தான் அவர் சொன்னாலா, இதை தான் இவ்வளோ நேரம் இவெல்லாம் பேசின்னு இருக்காளா, இதை தான் இவர் கண்டுபிடிச்சாரு, எனக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாலும் இன்றைக்கி தான் நமக்கு புரியாது. அவ்வளவு எளிமையாக எடுத்து கொடுக்கக்கூடியவர் ஆச்சாரியால். அஜ்ஞானான் மனசோபாதேஹே கர்த்ருத்வாதீனி சாத்மனி கல்பியந்தே அம்புகதே சந்திரே சலனாதி யதாம்பசஹா. இந்த மனசு, இந்த இந்திரியம் அஜ்ஞானத்தினால ஒரு உபாதியா மாத்திக்கிறோம். நம்ம மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிறோம், ஒரு விருப்பு வெறுப்பை வளர்த்து கொள்கிறோம். இந்த விருப்பு வெறுப்பை வளர்த்துட்டு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இந்த விருப்பு வெறுப்பு தான் நாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இந்த விருப்பு வெறுப்பு தான் நாம் போல. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது
என் கை இவ்வளவு தூரம், நான் நெட்டை, நான் குட்டை, நான் குண்டு, நான் ஒல்லி, நான் வெள்ளை, நான் கருப்பு, நான் சிகப்பு, இது எதுவுமே அவன் கிடையாது. இதெல்லாம் ரசவர்ணாதி பேதவத்துன்னு முதல்லயே சொல்லிட்டார். வெறும் ஜலத்தில் எப்படி லெமன் ஜூஸை விட்டால் அது லெமன் ஜூஸாக மாறிடுமோ, இல்லை ஒரு ஆப்பிள் சர்பத்தை விட்டால் அது ஆப்பிள் சர்பத்தாக மாறிடுமோ, ஆரஞ்சு சர்பத்தை விட்டால் ஆரஞ்சு சர்பத்தாக மாறிடுமோ, அதுபோல ஆத்மாவில் நீ வெவ்வேறு விஷயங்களை நீயாக ஆரோபித்துக் கொள்கிறாய் அப்படின்னு முதல்லயே சொல்லிட்டார். ரசவர்ணாதி பேதவத்து. அதையேதான் இங்கேயும் சொல்றா. இந்த அஜ்ஞானத்தினால், இந்த மனசுங்கிற உபாதியினால, இந்த மனசுக்கு தான் அதீனப்பட்டது விருப்பு வெறுப்பு. வேணுங்கிறதோ வேண்டாங்கிறதோ, இவாளை பிடிச்சிருக்குங்கிறதோ இவாளை பிடிக்கலைங்கிறதோ இந்த மனசுக்குத்தான், இந்த மனசினுடைய உபாதி தான் காரணம். அதற்கு காரணம் என்னுடைய அஜ்ஞானம். கர்த்திருத்வாதீனி சாத்மனி, கர்த்திருவத்தை நம்மளாம் ஏற்றுக்கிறோம். ஆச்சாரியால் சொன்ன இன்னொரு எக்ஸாம்பிள், நம்ம பகவத் பாதாலே சொன்ன இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு வண்டி இருக்கு, அந்த வண்டியில் ஏறி இப்போ நான் திருச்சி வரைக்கும் போகிறேன் அப்படின்னா, நான் வண்டியில் திருச்சிக்கு போகிறேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் வாஸ்தவமாக சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் போகிறது வண்டி தான். நான் சும்மா உள்ளே உக்காண்டிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் வண்டிக்கு தான் போகிறோங்கிற எண்ணம் இல்லைங்கிறதுனால வண்டி மெட்ராஸ்லேருந்து திருச்சி போச்சு அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. நான் மெட்ராஸிலிருந்து திருச்சிக்கு போனேன், நான் ஒன்றுமே செய்யலை. வாஸ்தவமாக நான் வண்டிக்குள்ளே உட்காந்து மட்டும்தான் இருந்தேன், வண்டி தான் நகர்ந்து போகிறது. ஆனால் அந்த கர்மாவை எப்படி நம்ம பேரில் ஆரோபிச்சுக்கிறோம்? நான் போனேன். அந்த கர்த்திருவ பாவம் மனசோபாதி தான் காரணம். மனம் என்கின்ற உபாதி தான் அந்த கர்த்திருவ பாவம் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த அஜ்ஞானத்தினால்தான் கர்த்திருவத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கல்பியந்தே அம்புகதே சந்திரே சலனாதி யதாம்பசஹா. திரும்பி சந்திரனோட எக்ஸாம்பிளே சொல்றார். சந்திரன் ஒரு அழகான லேக், நல்ல பௌர்ணமி இரவு, ஒரு 10-11 மணி, நடுவான்ல சந்திரன், பூர்ண சந்திரன் அப்படியே தக 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 தகன் ஜொலிக்கிறார். குளுமையான சந்திரன், காற்று நன்றாக வீசுகிறது. அந்த சந்திரன் அந்த நிர்மலமான ஜலத்திலே, ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய அந்த ஜலத்திலே அந்த சந்திரனுடைய பிரதிபிம்பம் விழகிறது. சரத்சந்திர நிபானனான அம்பாளுக்கு பெயர். இப்போ நடக்கக்கூடிய நமக்கு சரத் ருத்து, இதான் சரண் நவராத்திரி. இப்போ நமக்கு நடக்கக்கூடிய நவராத்திரி, சரத் ருத்துவிலே வரக்கூடிய நவராத்திரி சரண் நவராத்திரி, சாரதா நவராத்திரின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த சரத்கால சந்திரன், இந்த சரத்கால பௌர்ணமி, அழகான பௌர்ணமி அந்த அந்த தடாகத்திலே விழுகிறது. தடாகம் நிಶ್ಚலனமாக இருக்கு. சந்திரனே கீழே வந்துடுத்தோ, சந்திரனோட ரிஃப்ளெக்ஷனே கீழே வந்துடுத்தோ, சந்திரனே நம்ம தொட்டு பார்த்துடலாமோங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய சந்திரன் அந்த தடாகத்திலே தெரிகிறது. அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு கல்லை எடுத்து அந்த தடாகத்தில் டொக்குன்னு போடுறான். உடனே ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகிறது. அந்த ஜலம் சஞ்சலமாகிறது, அந்த ஜலம் அசைகிறது. அந்த சலனத்திற்கு காரணம், அந்த சலனத்தை சந்திரன் பேரை நம்ம ஆரோபிச்சிடுறோம். சந்திரனா நகர்றது, சந்திரனுக்கும் அந்த சந்திரனுக்கு வலிக்க போறதா? அந்த கல்லை தூக்கி போடுறதுனால, சந்திரன் மேலே போடுறதுனால சந்திரனுக்கு வலிக்க போறதா? ஆனால் அந்த சந்திரனோட இமேஜ் டிஸ்டார்ட் ஆகிறது. சந்திரனுடைய ரிஃப்ளெக்ஷன் இஸ் கெட்டிங் டிஸ்டார்டட். இந்த டிஸ்டார்ஷன்கிற கான்செப்டை தான் இந்த ஸ்லோகத்தில் ஆசிரியர்கள் சொல்றா. இந்த இந்திரியம், இந்த மனசு இஸ் டிஸ்டார்டிங் ஆத்மா. புத்தியில ரிஃப்ளெக்ஷன், சோல் என்று சொல்லக்கூடிய ஆத்மா இஸ் ரிஃப்ளெக்டிங் இன் யுவர் புத்தி, இன் யுவர் இன்டலெக்ட், பட் இட் இஸ் கெட்டிங் டிஸ்டார்டட் வித் யுவர் மைண்ட். அஜ்ஞானான் மனசோபாதேஹே. இந்த மனஸ் அப்படிங்கிற உபாதி இஸ் டிஸ்டார்டிங் த ஃபார்ம் ஆஃப் ஆத்மா. அதனால தான் நமக்கு இன்னைக்கு புரியாமல் அஜ்ஞானத்தில் சுற்றின்னு இருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அஜ்ஞானம்ங்கிற வார்த்தையை அவர் போடலை. எங்கே மனசுங்கிற வார்த்தை வந்துடுத்தோ, அந்த மனசுன்னு வார்த்தை வந்த இடத்துல ஆச்சாரியால் அஜ்ஞானம்ங்கிற பதத்தை பயன்படுத்துகிறார். பிகாஸ் when there is a mind, there is a distortion. When there is a mind, there is distortion. மைண்ட் இல்லாமல் இருக்கும் பொழுது எந்த டிஸ்டார்ஷனுமே கிடையாது. ஒரே வார்த்தை தான். திருட்டு பயலே அப்படின்னு ஒரு அம்மா தன்னுடைய பையனை கொஞ்சரா.
அதே திருட்டு பயலே அப்படிங்கிற வார்த்தையை வெளியிலேருந்து வர புது ஒரு அதிதி கிட்ட திருட்டு பயலே அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? கோச்சு நினைச்சு வெளில போயிடுவார். ஒரே வார்த்தை தான். குழந்தைக்கு டிஸ்டார்ஷன் இல்லை, அதுக்கு அது வெறும் சப்தம் தான். ஆனால் அதிதியினுடைய மனசு அந்த வார்த்தையை டிஸ்டார்ட் பண்ணிடுறது. இவா இந்த மாதிரி ஆள், இவா இந்த மாதிரி இவ ஃபேமிலியை சேர்ந்தவா, இவா என்னைய பார்த்து திருட்டு பயலேன்னு சொல்லிட்டா, நான் இந்த மாதிரியான ஆள், இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி இருக்கக்கூடிய என்னை பார்த்து திருட்டு பயலே என்று சொல்லிவிட்டார். இது மைண்டினுடைய டிஸ்டார்ஷன். ஆனால் அந்த குழந்தை கழுக்குன்னு சிரிக்கிறது, அந்த குழந்தை அம்மாவை கட்டிக்கிறது, அதுக்கு அவள் அம்மா என்ன சொன்னான்னு கூட தெரியாது. ஆனால் அம்மா அன்பின் பேரில் தான் அதை சொல்லுகிறாள்ங்கிறத மட்டும் புரிஞ்சுட்டு அம்மாவை கட்டிக்கிறது. இது விஞ்ஞானமய கோஷத்தினுடைய அறிவு. குழந்தைக்கு புரியறதெல்லாம் விஞ்ஞானமய கோஷம். அப்புறம் அந்த மனோமய கோஷம் வந்த அப்புறம் தான் டிஸ்டார்ஷன் இஸ் ஸ்டார்டிங். அது வரைக்கும் ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக இருக்குது. அம்மா மனசு குழந்தைக்கு புரிஞ்சுட்டே இருக்குது. அந்த குழந்தைக்குன்னு தனியாக மனசு வர வரைக்கும் அம்மா மனசு குழந்தைக்கு புரிஞ்சுட்டே இருக்குது, குழந்தையோட மனசும் அம்மாவுக்கு புரியாது. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், பெண்கள் சுபாவமாகவே ஞானிகள். ஆனால் தான் ஞானிங்கிற எண்ணத்தை விட்டுட்டவா, தான் ஞானிங்கிற எண்ணத்தை விட்டுட்டதுனால அவளும் நம்மளோட சேர்ந்து கஷ்டப்பட்டு இருக்கா பாவம். அப்போ அஜ்ஞானான் மனசோபாதேகே, இந்த மனசுங்கிற உபாதி எப்படி சந்திரனோட ரிஃப்ளெக்ஷன் டிஸ்டார்ட் ஆகிறதோ அப்படி டிஸ்டார்ஷன் ஏற்படுவதற்கு சந்திரனுக்கும் சம்பந்தம் இல்லையோ, அதுபோல இந்த மனசினால் ஏற்படக்கூடிய விகாரங்கள், மனோவிகாரங்களுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லையப்பா, தெரிஞ்சுக்கோ. ஆத்மா மூணு ஆட்ரிபியூட்ஸ் தான் ஆத்மாவுக்கு. சத்து, சித்து, ஆனந்தம். சத்துனா என்ன? இருப்பு. எங்கே இருக்கு சார்? சதா, எப்பவுமே இருக்கிறது. சித்துனா உணர்வு, தூய உணர்வு. சித்துக்கு ஆப்போசிட் ஜடம். ஜடம்னா எல்லாருக்கும் புரியறது, என்னடா ஜடம் மாதிரி இருக்கியே அப்படின்னு திட்டுறா. அப்போ சித்துனா உணர்வுள்ள பொருள், ஜடம்னா உணர்வற்ற பொருள், எல்லாருக்கும் புரிகிறது. சத்துனா இருப்பு, அசத்துனா இன்மை, அதுவும் எல்லாருக்கும் புரிகிறது. ஆத்மா சத்து, இருப்பு, உணர்வு, ஆனந்தம். சத்து, சித்து, ஆனந்தம். இந்த ஆனந்தத்துக்கு எதிர்ப்பதமே கிடையாது. சத்துக்கு எதிர்ப்பதம் அசத்து அல்லது அன்றுத்தம்னு வச்சுக்கலாம், இன்மை, இல்லாத ஒரு வஸ்து. இருப்புனா இன்மை இருக்கும் இல்லையா. சித்துக்கு ஜடம்ங்கிறது ஆப்போசிட், உணர்வு இருக்கிறது உணர்வு இல்லைங்கிறது ஆப்போசிட், ஜடம். ஆனந்தம், இது சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடியது ஆத்மா. சந்திரனுக்கு எப்படி அந்த கல் போய் வலிக்காதோ, கல் சந்திரனுடைய ரிஃப்ளெக்ஷனில் மட்டும் போட்டு அந்த டிஸ்டார்ஷன் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். ஒருத்தர் வரா, நம்மளை பயங்கரமாக கோவப்படுத்திடுறா, அந்த நேரத்துக்கு நம்ம ரொம்ப பயங்கர மைண்டு ரொம்ப டிஸ்டார்ட் ஆகிடுறது, ரொம்ப மனசு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் யோசிக்கிறது. கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டோன்னா மனசு திரும்பி சாந்தமாக மாறிடும். ஏன்னா மனசினுடைய சுபாவமோ ஆத்மாவிலிருந்தானே மனசு வருது. ஆத்மாவினுடைய சுபாவம் சாந்தமாக இருப்பது. மனசு தான் அதை டிஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கு, ஓயாமல் ரிப்பிள் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ஒரு லேக்கில் ரிப்பிள் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இந்த மனசு ரிப்பிள்ஸை ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கு. அதனால சந்திரனுடைய இமேஜ் கிளியராக தெரியாமல் ஒரு டிஸ்டார்ஷன் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டோமே ஆனால் திருப்பி அது சுபாவமான அமைதிக்கு திரும்பி விடும். அந்த கோபத்தில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், கோபத்தில் நம்ம இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன், அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் டிஸ்டார்ட் பண்ணுறது ஆத்மாவை. ஒரு 2 நாள் போச்சுன்னா திருப்பி நம்ம சுபாவத்துக்கு மாறிடுவோம். அவ்வளோதான், திரும்பி அந்த கோபம்லாம் மறைஞ்சு போயிடும். ஏன்னா கோபங்கிறது டிஸ்டார்ஷன் பிகாஸ் ஆஃப் மைண்ட், மனோமய கோஷத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் அந்த 5 ஸ்லோகத்தை ஆத்ம நிரூபணத்திலேருந்து எடுத்து தனியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆத்ம போதத்தில் இல்லாத அந்த 5 ஸ்லோகங்கள் ஆத்ம நிரூபணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை சொல்லி கொடுத்ததுக்கு காரணம் இதுதான். அப்போ இந்த ராகத்வேஷத்திற்கு காரணம் அடுத்த ஸ்லோகம் அது வரப்போகிறது. நமக்கு ராகத்வேஷம் வரப்போகிறது. ஆசையோ வெறுப்போ வருவதற்கு காரணம் உங்களுடைய மனம் என்பது நீங்கள் இல்லை. நான் சொல்றேன், அந்த நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்கிறத இந்த புஸ்தகம். இதுதான் நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன் ஒன்னொன்னா சொல்றேளே, அந்த நான் எதுவுமே கிடையாது. அந்த நான் வெறும் சத்து, சித்து, ஆனந்தமயம் மட்டும்தான் அப்படிங்கிறத விளக்கக்கூடியது தான் இந்த புஸ்தகம்.
ராகேச்சா சுகதுக்காதி புத்தௌ சத்யாம் பிரவர்த்ததே சுஷுப்தௌ நாஸ்தி தன்னாஷே தஸ்மாத் புத்புதேஸ்து நாத்மனஹா. எப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் விருப்பு வெறுப்பு இல்லையோ, ராகம்னா ஆசை, இச்சைனா விருப்பு, சுகம் நமக்கே நன்றாக தெரியும், துக்கம் யாருமே எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டாம், ரொம்ப நன்னா தெரியும். இது எல்லாம் புத்தியில் பட்டு நமக்கு சுகமாகவோ துக்கமாகவோ நம்ம மனசு நமக்கு சொல்லி கொடுக்கறது. அதாவது இந்த டைரக்ஷன் மாறி போச்சு. இந்த புத்தி வெறும் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய மிரர் மட்டும்தான் சார், புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நான் பேசினதுனுடைய க்ரக்ஸை இப்போ நான் சொல்கிறேன், 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். புத்தி வெறும் ரிஃப்ளெக்டர் தான். அது ஆத்மாவை ரிஃப்ளெக்ட் பண்ணித்துனா தப்பிச்சிட்டோம். இப்போ நம்ம ஏன் தப்பிக்கலைன்னா மனசை ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால டிஸ்டார்ஷன். இந்த பக்கமாக திரும்பி எடுத்து கண்ணாடி, அந்த பக்கமாக திரும்ப வேண்டிய கண்ணாடி இந்த பக்கமாக திரும்பி எடுத்து. அப்போ இந்த விஞ்ஞானமய கோஷத்தை அப்படி ஆனந்தமய கோஷ பக்கமாக திரும்பி வச்சுட்டோன்னா நம்மளாம் ஆத்மபோதம் எழுதின பலனை ஆச்சாரியர்கள் இன்னைக்கு அடைஞ்சிடுவா. இன்னைக்கு எல்லாரும் நம்ம அத்தனை பேரும் ஞானம் அடைஞ்சிடுவோம். 14 பேர் இருக்கோமா, 14 பேருக்கும் உடனே ஆத்ம ஜானம் தான். அந்த கண்ணாடி எந்த பக்கமாக திரும்பின்னு இருக்குன்னா மனோமய கோஷம் பக்கமாக திரும்பின்னு இருக்கு. 180 டிகிரி அந்த பக்கம் ஆப்போசிட்டாக திரும்பின்னு இருக்கு. ஆனால் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும் பொழுது நம்மையும் அறியாமல் நாம் ஆத்மாவிலே லீனம் அடைந்து விடுவதால் அந்த ஆழ்ந்த உறக்கத்திலே ராகமோ துவேஷமோ இச்சையோ சுகமோ துக்கமோ எதுவுமே தெரியறதில்லை. ஒரு ஆப்ரேஷன் பண்ணினவர், ஆப்ரேஷன் பண்ணினா எல்லாருக்குமே உடலில் வலி இருக்கும். ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணின பேஷண்ட் கூட ராத்திரி ஆயிடுத்து அப்படின்னா நல்லா டீப் ஸ்லீப்புக்கு போயிடுறா. எப்படி டீப் ஸ்லீப்புக்கு போகிறா? அப்போ அந்த வலி ஏன் அவளுக்கு தெரியறது இல்லை? அந்த வலி தெரியணும்ல. திருப்பி எந்திரிச்சோன்னா, காலையில் எந்திரிச்சோன்னா முனக ஆரம்பிச்சிடுறா. அப்பா வலிக்குது, எரியறது, அந்த இடத்துல ரொம்ப அரிக்கிற மாதிரி இருக்குது, அதை ஒரு சுற்றி சொரிஞ்சு விடு, இதெல்லாம் அவள் சொல்கிறா. அந்த தையல் போட்ட இடத்துல எனக்கு வலிக்கிறது, காத்தால எந்திரிக்கும் போது வலியெல்லாம் திரும்பி வந்துடுறது. ராத்திரி தூங்கும்போது அந்த வலி எங்கே போச்சு? அந்த விருப்பு வெறுப்போ அந்த வலியோ சுகமோ துக்கமோ எங்கே போச்சு? உடம்பில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் எங்கே போச்சு? சுஷுப்தோ நாஸ்தி. சுஷுப்தியில் ஆழ்ந்த உறக்கத்தில் அவையெல்லாம் நாசமடைந்து விட்டன. தன்னாஷே தஸ்மாத் புத்புதேஸ்து நாத்மனஹா. இப்படி சுஷுப்தியில் இந்த விஷயங்கள் மறைவது போல அந்த டீப் ஸ்லீப்பில் இருந்துட்டே இருக்கணும். ஆனால் அந்த டீப் ஸ்லீப்பை நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு செய்யணும். அரிதுயில்னு பெயர். யோக நித்ரைன்னு சொல்கிறாள் இல்லையா, இந்த யோக நித்ரைங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு அரிதுயில்னு பெயர். இந்த அரிதுயிலை நாம் பயின்று வருவோமேயானால் 100% தூங்கிறதுக்கு முன்னாடியும் ஞானம் அடைந்து விடலாம். தூங்கி எழுந்திருக்கும் போது ஞானம், எப்போ ஒரு ஞானம் அடைஞ்சா போருமே நமக்கு தான். ஒரு க்ஷணம் ஞானம் அடைஞ்சா அப்புறம் ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கும் ஞானம் அடைஞ்சவன் தான். திரும்பி அதில் அஜ்ஞானத்துக்குள்ளே விழுவாங்கிற சரித்திரமே கிடையாது. ஒரு க்ஷணம் அடையக்கூடிய ஞானம், அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. தெர் இஸ் நோ டர்னிங் பேக். திருப்பி இல்லை நேற்றுக்கு ஞானம் அடைஞ்சார் திருப்பி இன்னைக்கு அஜ்ஞானி ஆயிட்டார் சொல்ல முடியாது. அதனால தான் அஜ்ஞானத்தை பற்றி ஆச்சாரியால் சொல்லும்போது காரணோபாதியில், காரண சரீரத்தில் அனாதி அவித்யானர், அனாதி காலமாக இருக்கக்கூடிய அவித்யை தான் காரணோபாதி, காரண சரீரம்னு சொன்ன ஆச்சாரியால் காரண உபாதியை பற்றி பேசும்பொழுது. அப்போ ஞானம் இன்னைக்கு அடைஞ்சாருன்னா இல்லை இன்னைக்கு தான் ஞானம் அடைஞ்சார், நேற்றுக்கு திருப்பி நாளைக்கு திடீர்னு அவருக்கு அஜ்ஞானம் வந்துடுத்து, ஞானம் திருப்பி மறைஞ்சு போச்சுங்கிறது இருக்காது. ஒரு தடவை ஞானம் அடைஞ்சா அப்போ என்றைக்குமே ஞானம் அடைஞ்சவதான். விஞ்ஞான பைரவ தந்திராங்கிற ஒரு புஸ்தகம் உண்டு. 112 வித்யைகள் அதில் சுவாமி அம்பாளுக்கு உபதேசம் பண்ணுவதாக அமைந்திருக்கும். எதற்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இந்த தூங்குறது அது அந்த ஞாபகம் வந்துடுது எனக்கு. அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி ஞானம் அடையலாம், தூங்குறதுக்கு அப்புறம் மூச்சு உள்ளே போகிறது பார் ஞானம் அடையும் பார் சுவாமி, மூச்சை வெளியில் விடுற பார் ஞானம் அடையும் பார். இப்படி தான் ஸ்லோகமே இப்படி தான் இருக்கும். குருநாதரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புஸ்தகங்கள்லாம் படிக்கும்போது பயங்கரமாக கோபம் வரும். அது எப்படி வெறும் மூச்சு விடுறதுல ஞானம் அடைஞ்சிடுவா?
எப்படி ஒரு வெறும் தூக்கத்தில் ஞானம் அடைஞ்சிருவான்னு பயங்கர கோபம் வரும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பூஜை பண்ணுறேன், சதா இத்தனை சஹஸ்ரநாம ஜபம் பண்ணியிருக்கேன், கோட்டி அர்ச்சனை பண்ணியிருக்கேன் அம்பாளுக்கு, இன்னும் எனக்கு ஞானம் சித்திக்கல. இவர் என்னடானா மூச்சை உள்ளே இழுக்கிற பற்றியா ஞானம் அடைஞ்சிரு, மூச்சை வெளியில் விடுற பற்றியா ஞானம் அடைஞ்சிருங்கிறாரு. பயங்கரமாக கோபம் வரும். அது மாதிரி இந்த ராகமோ இந்த இச்சையோ இந்த சுகதுக்கங்களோ ஆழ்நிலை தூக்கத்தில் எங்கேயோ காணாமல் போயிடுறது. அதே போல ஆத்மா என்பது இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வஸ்துன்னு தெரிஞ்சுக்கோப்பா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த 4 அவஸ்தைகள் சொல்லுகிறோமே, இந்த 4 அவஸ்தைகளையும் தாண்டி இருக்கக்கூடியது தான் அது. ஜாகிரத்து, ஸ்வப்ன, சுஷுப்தி, துரியம். இந்த 4வதா துரியமாக சொல்லக்கூடியது தான். அப்போ ஆத்மாவை புரிஞ்சுட்டான்னு அர்த்தம். ஜாகிரத்து புரிகிறது, நம்ம முழிச்சுன்னு இருக்கோம். சொப்னம் நல்லா புரிகிறது. அதனால தான் ஆச்சாரியாலே ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால் சொப்ன துல்யோயம் சம்சாரஹா, சம்சாரம் சொப்ன துல்யோஹின்னு ஸ்லோகம் சொன்னார். இந்த சம்சாரம் சொப்ன துல்லியம், கனவை போன்றது இந்த சம்சாரம்னு நமக்கு சொல்லி கொடுத்தார். ஏன்னா நமக்கு நல்லா புரிகிற ஒரு அவஸ்தையாக சொப்ன அவஸ்தை இருக்கிறது. நமக்கு இங்கே நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் சொப்னத்தில் நிறைவேற்றிக்கிறோம். கனவு காண்றியாப்பா, கண்ணை திறந்துட்டே கனவு காண்றியான்னு நம்மளை பார்த்து கேட்குறாள் இல்லையா. ஜாகிரத்து, ஸ்வப்ன, சுஷுப்தி. சுஷுப்தியும் நமக்கு தெரியுது, ஆனால் சுஷுப்தியில் நாம் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். வெளியில வந்துட்டு நல்ல தூக்கம் சார், சூப்பர் தூக்கம் சார், ஆனால் அப்போ எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. கனவு இல்லாததுனால, சொப்னம் இல்லாததுனால சுஷுப்தி நம்ம நினச்சிக்கிறோம், நமக்கு தெரியறது, ருஜுவாகிறது. அந்த சுஷுப்தியில் நாம் இருந்துட்டோன்னா டைரக்டாக துரியம்தான். அந்த சுஷுப்தியில் நம்ம விழிப்புணர்வோடு இருந்துட்டோமேனா டைரக்டாக துரிய அவஸ்தை தான். பிரகாஷோர்கஸ்ய தோயஸ்ய சைத்யம் அக்னேர் யதோஷ்ணதா ஸ்வபாவஹ சச்சிதானந்த நித்ய நிர்மலதாத்மனஹ. சத்து, சித்து, ஆனந்தம், இது 3 தான் அதனுடைய ஆட்ரிபியூட்ஸ், சோலோட ஆட்ரிபியூட்ஸ்ன்னு நான் சொன்னேன். அதை தான் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. பிரகாஷா அர்க்கஸ்ய, அர்க்கஹானா சூரியன். சூரியன் வேற, ஒளி வேறையா? இல்லை, சூரியனில் ஒரு சுவிட்ச் இருக்குது சார், அந்த சுவிட்சை ஆன் பண்ணினேன்னா தான் ஒளி வரும், அந்த சுவிட்சை அணைச்சி வச்சுட்டேன்னா ஒளி வராதுன்னு இருக்கா? சூரியனுடைய ஸ்வபாவமே ஒளி, சூரியனுடைய ஸ்வபாவமே ஒளி. இந்த பிரகாசம் எப்படி சூரியனுக்கு ஒரு ஆட்ரிபியூட்டாக இருக்கிறதோ, தோயஸ்ய சைத்தியம், தண்ணீருக்கு எப்படி குளுமை ஒரு ஆட்ரிபியூட்டாக இருக்கிறதோ, தண்ணீர்னா குளுமையாக இருக்கிறது தான் தண்ணீர். அதனால தான் சந்திரனை குளுமைன்னு சொல்கிறோம். சந்திரனையே குளுமையான கிரகம்னு சொல்கிறோம், சந்திரன் உபகிரகம், அதனால நேச்சுரல் சேட்டலைட்டுன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். ஏன் சொல்கிறோம்? ஏன்னா சந்திரனில் இருக்கக்கூடிய நீர் தான் காரணம். இன்றைக்கி வரைக்கும் இவன் கண்டுபிடிக்கல சந்திரனில் நீர் இருக்கா இல்லையாங்கிறத, இப்போ தான் போன வருஷம் தான் ஏதோ கண்டுபிடிச்சு போட்டுன்னு இருக்கோம். அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி, எத்தனையோ 20,000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம அதெல்லாம் எழுதி வச்சாச்சு. 20,000 வருஷங்களுக்கு அதாவது நம்முடைய சனாதன தர்மம் என்பது காலக்கணக்கே இல்லாதது. ஆனால் இன்றைக்கி ஒத்துக்கிற சயின்ஸே சொல்லக்கூடிய காலம் 20,000 வருஷம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு காலமே கிடையாது. அதுக்கு கால நிர்ணயம் பண்ணுறதை புறப்படுறதை காட்டிலும் அபச்சாரம் வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு பண்ணவும் முடியாது, கால நிர்ணயம் பண்ணவே முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சயின்ஸே என்ன ஒத்துக்கிறதுனா 20,000 வருஷம்னு ஒத்துக்கிறது. சனாதனங்கிற வார்த்தையை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறது அவசியம். இந்த சான்ஸ்கிரிட் கிளாஸ் எடுத்தோம், நம்ம ஃப்ரீ சான்ஸ்கிரிட் கிளாஸ் எடுத்தோம். அதில் சொல்லிக் கொடுத்தேன். ஹெஸ்தனா, அத்தியதன. அத்தியதனா இப்போ இருக்கக்கூடியன்னு அர்த்தம். ஹெஸ்தனா முன்னாடி இருந்தன்னு அர்த்தம். இப்படி முன்னாடி இப்போ இப்படிலாம் இருக்கக்கூடிய அத்தியதன ஹெஸ்தனங்கிற இருக்கக்கூடிய வார்த்தைகள் போல சதாதனன்னு ஒரு வார்த்தை, எப்பொழுதுமே இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த எப்பொழுதுமே இருக்கக்கூடியது தான் இந்த சதாதனம் அப்படிங்கிறது தான் கிராமர், சம்ஸ்கிருத கிராமர் சனாதனம்ங்கிற வார்த்தையாக மாறிடுச்சு. சனாதனம்ங்கிற பதம் இல்லை, அது சதாதனம் அப்படிங்கிற பதம். அந்த சதாதன அப்படிங்கிற பதம் சனாதனன்ற மாறிடுச்சு. கிராமரினுடைய ரூல்னால அது சதாதன த நாவா மாறிடுச்சு, தகாரம் நகாரமாக மாறிவிட்டு. சனாதன தர்மம் சனாதன தர்மம்ங்கிறவே அந்த சனாதன தர்மத்துக்கு அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அது என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதால் தான் அதற்கு சனாதனம் என்று பெயர். நேற்றைக்கு வரைக்கும் தான் அது இருந்தது, இன்னைக்கு அது இல்லை. இல்லை இன்னைக்கு தான் இருக்குது, நாளைக்கு அது இருக்காது. இல்லை நாளைக்கு தான் வரும், நேற்றுக்கும் இன்றைக்கும் அது இல்லை. அப்படி கிடையாமல் சதா அது ரெலவெண்ட்டாக, சதா அது எக்ஸிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு சதாதனன்னு பெயர். ஸ்வஸ்தன, ஸ்வஸ்தனா நாளையன்னு அர்த்தம், ஹியஸ்தனா நேற்றையன்னு அர்த்தம், அத்தியதனா இன்றையன்னு அர்த்தம். இந்த மூன்றும் இல்லாத ஒரு வார்த்தை, இந்த மூன்று காலங்களிலும் இருக்கக்கூடிய ஒன்று சதாதன, அதுதான் சனாதனம்னு பெயர். இப்படி ஜலத்திற்கு குளுமை என்பது நேற்றைக்கு தான் குளுமையாக இருந்தது, இன்னைக்கு ஜலம் சூடா மாறிடுத்து. ஜலம் சூடா மாறும், ஆனால் அதனுடைய ஸ்வபாவம் குளுமை தான். நீங்கள் எடுத்து அடுப்பு மேலே வச்சேன்னா சூடாக மாறும். அதை அந்த பஞ்சீகரணம் கான்செப்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜலத்துக்குள்ளேயும் அக்னி இருக்கிறதுனால தான் நீங்கள் அக்னி மேலே தூக்கி வைக்கும்போது ஜலம் கொதிக்கிறது. ஜலத்துக்குள்ளே அக்னி இல்லைன்னா வாழை மட்டை மேலே நம்ம கற்பூரத்தை ஏற்றி வச்சாலும் வாழை மட்டை அப்படியே தான் இருக்குது, கருகலை. அப்போ ஜலத்துக்குள்ளே அக்னி இருக்கிறதுனால தான் அந்த அக்னி பார்ட்டிகல்ஸ் தான் கொதிச்சு அந்த ஜலம் வெந்நீராக மாறுறது. ஆனால் ஜலத்தினுடைய சுபாவம் என்ன? சைத்தியம், சீதள தன்மை தான், குளிர்ந்த தன்மை தான் ஜலத்தினுடைய சுபாவம். அக்னேர் யதோஷ்ணதா, அக்னியினுடைய சுபாவம் உஷ்ணமாக இருக்கிறது. இல்லை அக்னியில் உஷ்ணமே கிடையாது. நம்ம சூரியனுக்கு சுவிட்சு போடுற மாதிரி அக்னிக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. இந்த பட்டனை அமுக்கினேன்னா அக்னி சுடும், இந்த பட்டனை அமுக்கினேன்னா அக்னி குளுமையாக மாறிடும். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அக்னியினுடைய சுபாவம் என்னவாக இருக்கிறது? அக்னியினுடைய சுபாவம் உஷ்ணமாக இருக்கிறது. எப்படி பிரகாசம் சூரியனுக்கு சொந்தமோ, எப்படி குளுமை தண்ணீருக்கு சொந்தமோ, எப்படி உஷ்ணம் அக்னிக்கு சொந்தமோ, அப்படி ஆத்மாவினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சத்து, சித்து, ஆனந்தம். ஏன்னா 3 விஷயங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும், 3 விஷயங்கள் இல்லாமல் இருக்காது. ஜலம்னா ஜலத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, ஜலத்துக்கு ஒரு ரூபம் இருக்குது, ஜலத்துக்கு குளுமை இருக்கிறது. அக்னிக்கு ஃபீல் பண்ண முடியும், உஷ்ணத்தை ஃபீல் பண்ண முடியும். ஒரு கலர் இருக்குது, ஒரு மஞ்சள் கலரில் ஃப்ளேம் எரியறது, ப்ளூ கலரில் ஃப்ளேம் எரியறது. வைலட் ஃப்ளேம் ஒர்க் ஷாப்லாம் போடுறா இல்லையா? ஃப்ளேமுக்கு ஒரு கலர் இருக்குது, அக்னிக்கு ஒரு கலர் இருக்கிறது. இப்படி எல்லாத்துக்குமே 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஆத்மாவிற்கு இருக்கக்கூடிய 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் சத்து, சித்து, ஆனந்தம். ஸ்வபாவஹா சச்சிதானந்தம். சத்து, சித்து, ஆனந்தமாக இருக்கக்கூடியது தான் ஸ்வபாவம். எதற்கு? ஆத்மாவிற்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றார்? பிரகாஷோர்கஸ்ய தோயஸ்ய, தோயஸ்ய சைத்யம், அர்க்கஸ்ய பிரகாஷः, தோயஸ்ய சைத்யம், அக்னேர் யதா உஷ்ணதா. அக்னியில் எப்படி உஷ்ணம் இருக்கிறதோ அதுபோல. இப்படி இந்த ஆத்மாவினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை, இந்த ஆத்மாவினுடைய ஸ்வபாவத்தை நமக்கும் புரியும் வண்ணமாக ஆச்சாரியால் எடுத்துக்கொண்டு சொல்கிறார். ஆத்மான சச்சிதம் ஷஷ்ச புத்தேர் விருத்திரிதி த்வயம் சம்யோஜ்ய சா விவேகேன ஜானாமீதி பிரவர்த்ததே. இந்த சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய ஆத்மா நான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையா இருக்கு. அறிவை அறிபவன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த அறிவை அறியும் பொருளாக ஆன்மா இருக்கிறது. அறிவை அறிபவனாக நாம் இருந்தால் அந்த அறிவை அறியும் அறிவாக இருக்கக்கூடியது ஆத்மா. இன்னொரு தடவை சொல்றேன், அந்த அறிவை அறியும் அறிவாக இருக்கக்கூடியது ஆத்மா. அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஆத்மன சச்சிதம் ஷஷ்ச புத்தேர் விருத்திரிதி த்வயம் சம்யோஜ்ய சா விவேகேன ஜானாமீதி பிரவர்த்ததே. இந்த சத்து, சித்துங்கிற 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 2 கேரக்டரிஸ்டிக்ஸையும் ஒன்றுபடுத்துகிறது. அந்த இடத்தில்தான் எனக்கு இது தெரிகிறது அப்படிங்கிற ஆனந்தம் பிறக்கிறது. அதனால தான் பஜகோவிந்தத்தில் கூட நந்ததி நந்ததி நந்தத்யேவ அப்படிங்கிறார். ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் ஆனந்தத்தை அடையிறதை எப்படி சொல்கிறாருன்னா நந்ததி 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 ஏவ.
அப்படிங்கிறார். அப்போ இந்த சத்து சித்து இந்த ரெண்டும் பிளெண்ட் ஆகக்கூடிய இடம், ஒரு சத்திலிருந்து ஒரு ஃப்ராக்ஷன், சித்திலிருந்து ஒரு ஃப்ராக்ஷன், இது ரெண்டையும் சேர்த்து அந்த இன்டலெக்ட் புத்தியோட சேரும் பொழுது நான் இதை தெரிந்து கொள்கிறேங்கிற உணர்வு ஏற்படுகிறது. சம்யோஜ்ய, அதை ரெண்டையும் சேர்க்கும் பொழுது ஜானாமீதி பிரவர்த்ததே, ஜானாமி அகம் ஜானாமி இது பிரவர்த்ததே, நான் தெரிந்து கொள்ளுகிறேங்கிற பிரவருத்தி அங்கே ஏற்படுகிறது. கோமால இருக்கிறவாளுக்கு தெரியறதில்லை, சுற்றி வர என்ன நடக்கிறது, குளிரா இருக்கா உஷ்ணமா இருக்கா, இட்லி சாப்பிட்றோமா தோசை சாப்பிட்றோமா சப்பாத்தியா ஆனியன் ரைத்தாவா எதுவுமே தெரியறதில்லை. அவளால் அதை சாப்பிடவும் முடியறதில்லை, வாசனையும் பிடிக்க முடியறதில்லை. ஏன்னா அங்க கனெக்ஷன் இல்லை, சம்பந்தம் இல்லை, புத்தியோடு ஏற்படக்கூடிய சம்பந்தம் இல்லை, சித்தாக இல்லை, அவர்கள் ஜடமாக இருக்கிறார்கள். கோமாவில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எப்படி இருக்கான்னு சொல்றோம், ஜடம் மாதிரி இருக்கார் சார், வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கார் சார் அப்படிங்கிறா. வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னா என்ன, ஜடமாக இருப்பதற்கு வெஜிடேட்டிவ் ஸ்டேட் என்று பெயர் ஆங்கிலத்தில். அங்க சித்து சேரல, ஆனா இந்த சத்து கொஞ்சம் சேர்ந்து, இந்த சித்து கொஞ்சம் சேர்ந்தாதான் நம்மளாம், இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு நான் உட்காந்துருக்கேன், நான் கேட்கிறேனாக்கும் நீங்கள்லாம் உட்காந்துருக்கீள். ஏன்னா சத்து சித்து ரெண்டோட ஃப்ராக்ஷனும் சம்யோஜ்ய, இது ரெண்டும் சேர்ந்துடுத்து. ஆனா விவேக புத்தி வந்துடுத்தான்னு பார்த்தா விவேக புத்தி வரல. ஆனா நான் தெரிஞ்சுட்டேன், நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இங்க பார்க்குறோம். அப்ப சத்தும் இருக்கிறது சித்தும் இருக்கிறது, ஆனால் இன்டிஸ்கிரிமினேஷன் அவிவேகேன, அதை புரிந்து அறியவில்லை, நாம் பகுத்து அறியவில்லை. உண்மையான பகுத்தறிவு இதுதான். இது சத்து இது சித்து, இதன் மூலமாக நாம் இதை அனுபவிக்கிறோம்னு பகுத்து அறியாமல் இருக்கிறதுனால நான் புரிந்து கொண்டேன். ஆனா அந்த அறிவை அறியும் அறிவு எதுன்னு பார்க்கணும். குளிர்றது எங்க குளிர்றது, உடம்புக்கு குளிர்றது, அன்னமய கோஷத்துக்கு குளிர்றது. அன்னமய கோஷத்துக்கு குளிர்ந்தா யாருக்கு குளிருதுங்கிற எண்ணம் வருது. இதே குளிர்ச்சியில தானே அந்த கோமா பேஷண்ட்டும் இருக்கா, அவளுக்கு குளிருது, ஏசி அனப்பான்னு சொல்றது இல்லையாவா, நமக்கு ஏன் குளிர்றது தெரியறது. அப்ப அந்த அறிவை அறியும் அறிவு எது, குளிர் என்கின்ற அறிவை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு, அதுதான் ஆத்மா. அது தெரியாத போது அவிவேகியாக இருக்கிறோம், விவேக புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறோம். அதை தெரிந்து கொள்ளும் போது நாம் விவேக புத்தியை பெற்றவர்களாக மாறிவிடுகிறோம். ஆனா அந்த அவிவேகத்துக்கும் ரெண்டு விஷயம் தேவையா இருக்கு, ஒன்னு சத்து தேவையா இருக்கு, இன்னொன்னு சித்து தேவையா இருக்கு. இல்ல வெறும் சித் ஸ்வரூபமா மட்டும் இருக்கா, பிரசன்ஸே இல்லை அப்படின்னா அங்க ஒண்ணுமே கிடையாது, அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது. சத்து இல்லை சித்து மட்டும் இருக்குன்னா அதை தான் சோல்ஸ்ன்னு சொல்றோம். இப்படி இங்கெல்லாம் வந்தா அவள்லாம் போனா, தேகத்தை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எனர்ஜியா இங்க சுத்துறா அங்க சுத்துறான்லாம் சொல்றாள் இல்லையா. அங்க சத்தா மாத்திரமான பாடி இல்லை, சத்தா மாத்திரமான பாடி இல்லை, வெறும் சித் ஸ்வரூபம் மட்டும் இருக்கு, சைத்தன்யம் மட்டும் இருக்கு, சைத்தன்யமாக இருக்கிறது. அது நல்ல சைத்தன்யம் கெட்ட சைத்தன்யம் அதெல்லாம் அந்த பாகுபாடுக்கெல்லாம் அப்புறமா போய்க்கலாம். ஆனா ஒரு சைத்தன்யம், ஒரு எனர்ஜி, ஒரு பீயிங்கோட எனர்ஜி அந்த இடத்துல இருக்கிறது சைத்தன்யம். ஆனா அந்த இடத்துல சத்து இல்லை, சத்தா மாத்திரமான இந்த பாடி இல்லை, இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அப்ப அதுவும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா இப்ப நம்ம இருக்கோம் பத்தேளா, நான் இருக்கேன் நீங்கள்லாம் இருக்கேன் பத்தேள், நீங்கள்லாம் இருக்கீங்க பத்தேளா, நான் சொல்லுகிறேன், நான் உட்காந்துருக்கேன். ஏன், சத்தாக நான் இருந்து சித்தாக அந்த சத்து சித்து ரெண்டும் சேர்றதுனால, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் சத்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் சித்து சேர்றதுனால நான் பேசுகிறேன் அப்படின்னு உட்காந்துருக்கேன். நான் கேட்கிறேன் அப்படி நீங்கள்லாம் உட்காந்துருக்கிறதுக்கு காரணம், உங்களுக்கும் உணர்வு இருக்கிறது, கேட்கின்ற உணர்வு இருக்கிறது, நான் என்கின்ற உணர்வு இருக்கிறது. இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வும் கேட்கிறேங்கிற உணர்வும் உங்களுக்கு இருக்கிறது, நான் அப்படிங்கிற உணர்வும் சொல்கிறேன் அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருக்கிறது. அப்புறமா நீங்க கேட்டதுக்கு அப்புறம் நான் புரிந்து கொண்டேன், ஆனா அந்த நானை இன்னும் சரியா தெரிஞ்சுக்கல அப்படின்னு ஆசிரியர் இங்க சொல்றா. அவிவேகேன அவிவேகேன ஜானாமீதி பிரவர்த்ததே, ஐ நோ, ஜானாமி, அகம் ஜானாமி அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம் சொல்ற. ஆத்மனோ விக்ரியா நாஸ்தி புத்தேர் போதோ ந ஜாத்வபி ஜீவ சர்வமலம் ஞாத்வா கர்த்தா திரஷ்டேதி முஹ்யதி. இந்த ஸ்லோகம்
ஆழ்ந்து பார்க்க வேண்டிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் நாளை பார்ப்போம். இன்னைக்கு சத்சங்கத்தை இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ.